வெல்கம் டு எடியம் அகாடமி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த இன்டென்சிவ் 10 டே கிராஷ் கோர்ஸ்ல இந்த டே 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரெகுலரா பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் நடுவுல சில யூனிட்ஸ் பார்க்கல. டைம் டேபிள் வந்துருச்சு. உங்களுக்கு இருந்துச்சுன்னா, டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் பாருங்க. ஏன்னா யுஜிசி நெட்ட பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் அட்லீஸ்ட் ஒரு 60% நம்ம கொஞ்சம் கிளியரா இருக்கணும். கான்செப்ட் ஓரளவு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்க கொஞ்சம் அப்டேட்டடா கேட்டாலும் சரி, ஓரளவு நியூ டாபிக்ஸ் வந்தாலும் நம்மளால கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். கான்செப்ட்டே தெரியாம, சிலபஸ்ல என்ன இருக்குன்னு புரியாம, வெறும் எம்சிக்யூஸ், பிஒய்க்யூஸ் மட்டும் ஒரு ரஃப்பா தெரிஞ்சுட்டு போறதும் தப்பு. 2மே பேலன்ஸ்டா தெரியணும். கான்செப்ட், சிலபஸ்ல என்ன இருக்குன்றதும் புரியணும். கூடவே இப்ப ட்ரெண்டா என்ன மாரி எம்சிக்யூஸ், பிஒய்க்யூஸ் எல்லாம் இருக்கு. அதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா, பேப்பர் 1ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, இன்டென்சிவ் 10 டே கிராஷ் கோர்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணியிருப்போம். அதுல உங்களுக்கு அப்படியே சீக்வென்ஸா பண்ணியிருக்கிறது இருக்கும். ஸோ யூனிட் 1 நம்ம ஏன் அடிக்கடி சொல்றோம்னா, நிறைய பேருக்கு இது யூனிட்ஸ் என்னன்றதே புரியாது. அதுக்கு தான் சொல்றது. யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிட்யூட். இது நம்ம இன்னைக்கு பண்றது டே 10 கடைசி. ஓகேவா? ஸோ நான் சொல்றேன். யூனிட் 1 நீங்க டீச்சிங் ஆப்டிட்யூட் எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் இப்ப இருக்கிற டிஜிட்டலா என்னெல்லாம் டீச்சிங் டூல்ஸ் யூஸ் பண்றோம், என்னெல்லாம் இன்டராக்டிவ் டூல்ஸ், ஒயிட் போர்ட் டூல்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே. அந்த இடத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? அப்புறம் இதுலயே கொஞ்சம் மூக் கோர்சஸ் பத்தி, இவாலுவேஷன் பத்திலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 2வது டே 2 யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிட்யூட் எடுத்தா, இதுலயும் அப்டேட்டடா ரிசர்ச் டூல்ஸ், பிளஜரிசம் டூல்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. அதையும் கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பத்தியும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஹைப்போதசிஸ் பத்தி போதும். டே 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம பண்ணியிருப்போம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன் 2மே பண்ணியிருப்போம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பா ஒரு பிராக்டிஸ் தேவை. யூனிட் 4 கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல கொஞ்சம் அப்டேட்டடா கேட்குறாங்க. எல்லா மீடியாஸோட ஒரு ஜெனரல் நாலேஜ் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ரேடியோ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, டிவி அதெல்லாமும் தெரிஞ்சுக்கோங்க. மீடியாவோட எவல்யூஷன் எப்படி வந்திருக்கு இப்போன்றதுல கொஞ்சம் இப்ப நிறைய கொஸ்டின்ஸ் அப்படிதான் கேட்குறாங்க. ஓரல் கம்யூனிகேஷன் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. எப்படி அந்த காலத்துல கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரி. இப்ப இருக்கிற அந்த மூவிஸ் பத்தினதும் கொஞ்சம் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கோங்க அப்டேட்டடா. நெக்ஸ்ட் யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் இதுல அப்டேட்டடா கேட்க அவங்களால முடியாது. இது லாஜிக்கல் ரீசனிங். ஓகே. இதுல லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஃபேலசிஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இதுல இந்தியன் லாஜிக்ன்னு இருக்கும். அந்த இந்தியன் லாஜிக்ல நியாயா அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க போதும். நெக்ஸ்ட் டே 5 நம்ம முடிச்ச இந்த 5 யூனிட்டோட பிஒய்க்யூஸ் பிராக்டிஸ் வெறும் ரீசெண்டா முடிஞ்ச யூனிட்ஸோட பிஒய்க்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதுல நிறைய எப்படி ஈவன் அந்த ஆன்சர் தெரியலனா கூட எப்படி அந்த ஓரளவு நம்ம ஆன்சர் கிட்ட போயிட முடியும், எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருக்கேன். இந்த டே 5 போனீங்கன்னா இந்த 5 யூனிட்டோட பிஒய்க்யூஸ் ஆல்மோஸ்ட் ஒரு மார்க் 1 50 பிஒய்க்யூஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். அதை பாருங்க. நெக்ஸ்ட் டே 6 பொறுத்த வரைக்கும் யூனிட் 8 ஐசிடி. ஐசிடியை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்கிங்கோட எவல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இருக்கிற ஏஐ டூல்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி பத்தி கொஞ்சம். அப்புறம் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் டிஜிட்டல் டூல்ஸ், அதே மாதிரி என்னெல்லாம் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ், இந்தியன் இனிஷியேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்வாயன்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் புரோட்டோகால்ஸ் எப்பயுமே முக்கியம்தான். அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் பத்தி இப்ப கொஞ்சம் கேட்குறாங்க. இப்ப இருக்கிற ஃபியூவல்ஸ் பத்தி. ஓகே. இப்ப இருக்கிற ஃபியூவல்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிங் ஃபியூவல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தி கொஞ்சம். எதெல்லாம் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸஸ் தடுக்குதுங்கிற அந்த வழிமுறைகள் இருக்குல்ல, ரிசோர்சஸ், ரெனவபிள், நான் ரெனவபிள், அது கொஞ்சம். நெக்ஸ்ட் டே 8 நம்ம யூனிட் 10 பண்ணோம். இது ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ் பத்தி கொஞ்சம், நாலந்தா, தக்ஷஷீலா அதெல்லாம் கொஞ்சம். நெக்ஸ்ட் கொஞ்சம் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் பத்தி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுல மெயின் இந்த கோத்தாரி கமிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் NEP 1986
ஃபர்ஸ்ட் 1968 அப்புறம் 1986 வருது. அப்புறம் NEP 2020. NEP 2020 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் யூனிவர்சிட்டீஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம். எது ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி மொத்தம் எத்தனை இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன, அது கொஞ்சம். அடுத்தது டே 9 நம்ம யூனிட் 5, யூனிட் 7 சேர்த்து பண்ணணும். மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். மேம் எனக்கு மேத்ஸே தெரியலனா கூட ஒரு லைட்டா கொஞ்சம் ஈஸியா பண்ற மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா மேத்ஸை நம்ம ஒதுக்குனா நமக்கு பேப்பர் 1ல நல்ல மார்க் எடுக்க முடியாது. ஈஸியான மேத்ஸாவது கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸோ ரேஷியோ, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, ஃப்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் கத்துக்கோங்க. சில ஏரியா அந்த பெரிமீட்டர்லாம் வருது இல்லையா, 3D ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம். கியூப், கியூபாய்ட், சிலிண்டர், கோன், ஸ்பியர். அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் மட்டுமாவது தெரிஞ்சுட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இப்ப கேட்கறாங்க அதெல்லாம். நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டே 10 PYQs practice units 5, 7, 8, 9, 10. இந்த 5 யூனிட்டோட PYQs அதுவும் ரீசெண்டா முடிஞ்ச இல்ல ஒரு 3 செஷனோட PYQs கண்டிப்பா PYQs பார்த்தாதான் யூஜிசி நெட் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்றதே நமக்கு புரியும். ரைட்டா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்வயம் பிரபா இந்த சேனல் எப்பயுமே இந்த ஸ்வயம் பிரபா யூஜிசி நெட்டோட ஃபேவரட் டாபிக்னு சொல்லலாம். அடிக்கடி ஸ்வயம் பிரபா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது அவங்க ஸ்வயம் பிரபா வெப்சைட்லயே இருக்கும். இப்போதைக்கு 40 சேனல்ஸ் இருக்கு. 24/7. இது டிடிஹெச், டைரக்ட் டு ஹோம். வீட்டில் டிவி கனெக்ஷன்லயே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எவ்ரிடே நியூ கண்டென்ட் 4 ஹவர்ஸ்ல வரும். 4 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டே இருக்கும். 5 டைம்ஸ் அதே ரிப்பீட் ஆகும். இதை இந்த கண்டென்ட்டை யாரெல்லாம் ப்ரொவைட் பண்றான்னா ஐஐடி, யூஜிசி, சிஇசி, இக்னோ. இது கொஞ்சம் விளையாட்டா எடுத்துக்காதீங்க. இந்த ஸ்வயம் பிரபா அடிக்கடி கேட்கிற ஒரு டாபிக் யூஜிசி நெட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சேனல்ஸும் கேட்பாங்க. ஈவன் நான் எழுதும் போது கூட வந்துச்சு ஸ்வயம் பிரபா சேனல்ஸ். அதனால சேனல் 1 இப்ப மாறிடுச்சு. அப்டேட்டட் இது அப்டேட்டட். இது ஸ்வயம் பிரபாவோட சேனல்ல இருந்தே நம்ம எடுத்தது. அவங்களோடது தான் இது. ஸோ இந்த சேனல் பேர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சேனல் 1 சன்ஸ்கார், சேனல் 2 சன்வாஹட், சேனல் 3 கௌத்தில்யா, சேனல் 4 ஆர்யபட், சேனல் 5 ஸ்பந்தன். இதை விளையாட்டா எடுத்துக்காதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேனல் 6 தக்ஷ், சேனல் 7 வியாஸ், சேனல் 8 ஆத்மா கியான். ஓகே. அப்புறம் சேனல் 9 ஏஐசிடி கொடுக்கறது, இக்னோ கொடுக்கறது, 11, 12, 13 இந்த மாதிரி. அப்புறம் ஐஐடி பாம்பே கொடுக்குறாங்க சேனல் 17ல இருந்து. சேனல் 21, 22 ஐஐடி டெல்லி. ஓகே. அப்புறம் 23, 24, 25, 26, 27, 28 ஐஐடி கான்பூர். அப்புறம் 29, 30 ஐஐடி காரக்பூர். அப்புறம் 31ல இருந்து கிட்டத்தட்ட 36 வரைக்கும் ஐஐடி மெட்ராஸ், அப்புறம் ஐஐடி திருப்பதி, அப்புறம் யூஎஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத். ஓகேவா? பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் மாறிடுது 39, 40. இது ஹையர் எஜுகேஷன். இப்போ பிஎம்இ வித்யா இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது. ஹையர் எஜுகேஷன் நிறைய நம்ம ஐசிடி கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் இது பிஎம்இ வித்யா. இதுவும் நிறைய சேனல் ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துக்கும் வருது. இதுல நம்ம அவங்க ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே கோர்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது அவங்க வெப்சைட்ல இருக்கு. ஒன்றும் புதுசா இல்லை. அவங்க வெப்சைட்ல இருக்க சேனல் நேம்ஸ் கொஞ்சம் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஸ்வயம் பிரபா நிறைய ரிப்பீட் ஆகிற ஒரு டாபிக். ரைட். நம்ம இந்த 10 டே கிராஷ் கோர்ஸை யூடியூப்ல நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே. யூனிட் எல்லா டேஸும் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்க பிளேலிஸ்ட் போயிட்டு ஈவன் உங்களுக்கு டைம் இருந்தா இதையும் பாருங்க. இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் நமக்கு ஆப் இருக்கு. நம்ம ஆப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணும்னா மேம் இருக்கிற டைமை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா தாராளமா வாங்கி இதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஈவன் இந்த ஸ்வயம் பிரபாதையும் இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது 400 rupees. நம்ம ஆப் இருக்கும். நம்ம ஆப் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப்ஸ் வச்சு நீங்க படிக்கலாம். ஓகே. இது கம்பல்ஷன் கிடையாது. நோட்ஸ் எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கோங்க. இல்ல மேம் பிடிஎஃப்ஸ் வேணா வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ நம்ம இன்டென்சிவ் 10 டே கிராஷ் கோர்ஸ்ல இன்னைக்கு டே 10 நம்ம இந்த 5 யூனிட்ஸோட பிவைக்யூஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ 5, 7, 8, 9, 10 இது 7 கிடையாது. ஓகே. 5, 7, 8, 9, 10 இது வரைக்கும் நம்ம இப்போ பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா?
கொஞ்சம் வேற எந்த வேலையும் செய்யாதீங்க. ஒரு 1 ஹவர் ஓகே இல்லன்னா முக்காவாசி நம்ம 45 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. முடிஞ்சா ஏன்னா நமக்கு கொஞ்சம் இதுல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஒண்ணே ஒண்ணு கடைசியா இருக்கு. மத்தபடி நடுவுல ஒரு ஈஸி மேத்ஸ் சம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்களும் போட்டு பார்க்கலாம். ஒரு நோட்டும் ஒரு பெண்ண மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ரைட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இது எல்லாமே ஜூன் 2025, ஆகஸ்ட் 2024 அதுக்கு முன்னாடி கேட்டது மட்டும் அந்த செஷன் மட்டும் தான். ரீசென்ட் பிஒய்ஸ். ஸோ ஈஸியாவும் இருக்கும், டஃப்பாவும் இருக்கும். நம்ம லக்கு அது. நம்மளுக்கு ஒரு 5 கொஸ்டின்ல ஒரு 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் ஈஸியா இருந்தா, ஒரு 2 கொஸ்டின் டஃப்பா தான் இருக்கும். அத நம்ம மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எழுத போறது காம்படிட்டிவ் எக்ஸாம். இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன ஆன்சர் இருக்கும்? ஈஸியா குடுத்துருக்காங்க இது ஆக்சுவலி. இல்லையா? பாருங்க. வெரி குட். ஸோ சிடி ரோம்னா காம்பேக்ட் டிஸ்க் ரீட் ஒன்லி மெமரி. இல்லையா? வெரி குட். ஸோ இது ரீட் ஒன்லி மெமரி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். ரைட். இதுக்கு ஏவும் சியும் ஆன்சர். ஓகே. நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும். எம்எஸ் வேர்டுங்கிறது டாக் ஃபார்மேட் தான். அப்பன்னா ஏ தான். ஒண்ணு இது இருக்கும், இல்ல இது இருக்கும், இது இருக்கும். அது கிட்ட போயிடுங்க. எஸ்கியூஎல் சர்வருங்கிறது லோக்கல் நெட்வொர்க் சர்வர் கிடையாது. அது டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட்ல தான் அந்த எஸ்கியூஎல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப பி வந்து ஆன்சர் கிடையாது. இப்ப இத அடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் MATLAB இஸ் அ மேத்தமெட்டிக்கல் சாஃப்ட்வேர். இந்த மேத் வரும்போதே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது மேத்தமெட்டிக்கல் சாஃப்ட்வேர். ஓகே. இது வரும்போது. இல்ல மேம் எனக்கு பூட்ஸ்ட்ராப் லோடர்னா பூட்டிங் ப்ராசஸ்ல வொர்க் ஆறதா பூட்ஸ்ட்ராப் லோடர். அது என்டர்டெயின்மென்ட் சாஃப்ட்வேர் கிடையாது. இதுவும் தப்பு தான். ஓகேவா? அப்பனா ஆன்சர் ஏவும், சியும். இன் கேஸ் இதுல 1 தெரிஞ்சா கூட அத வச்சு நம்ம பண்ணிரலாம். ஓகேவா? இது கொஞ்சம் ஈவன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது பார்க்கலன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எஸ்கியூஎல் சர்வர்ங்கிறது டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டேட்டாபேஸ் நம்ம டேட்டா ஸ்டோர் பண்றோம் இல்லையா? அத மேனேஜ் பண்றது. MATLABங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்கல் சாஃப்ட்வேர். ஓகே. பூட்ஸ்ட்ராப் லோடர்ங்கிறது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். நமக்கு தெரியலனாலும் இப்ப கத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நீங்க. ஸோ எம்எஸ் வேர்ட் ட்ரெடிஷனலி சேவ் டாக்குமெண்ட் டாக்ல போனோம். இப்ப டாக்ஸ் நியூவர் வெர்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. இப்ப சொல்லுங்க. ஒண்ணு தெரிஞ்சா கூட பண்ணிடு. எது ராங் ஸ்டேட்மெண்ட்? சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு ஆன்சர் பி. சியும் டியும் தான் ராங் ஸ்டேட்மெண்ட். மிஷின் லாங்குவேஜ் லோ லெவல் லாங்குவேஜ் தான். மிஷினுக்கு புரியிற லாங்குவேஜ் எல்லாமே லோ லெவல் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகே. ஃபோர்ட்ரான் என்னது ஹை லெவல் லாங்குவேஜ். அப்ப இது ரெண்டுமே ரைட்டு தான். நெக்ஸ்ட் பாருங்க. இது 2 ரைட்டுன்னு தெரிஞ்ச உடனே இந்த சிங்கிறது லோ லெவல் லாங்குவேஜா? சி லோ லெவல் லாங்குவேஜ் சொல்ல முடியாது. ஒரு ஆக்சுவலா அது மிடில் லெவல் மாதிரி அது. ஓகே. எஸ்கியூஎல்ங்கிறது லோ லெவல் லாங்குவேஜா? கிடையாது. இல்லையா? ஸோ அத வச்சு நம்ம போறோம். எஸ்கியூஎல்ங்கிறது ஸ்ட்ரக்சர்டு குவெரி லாங்குவேஜ். இது ஹை லெவல் நான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். டேட்டாபேஸ் குவெரிஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? மிஷின் லாங்குவேஜ் லோ லெவல் லாங்குவேஜ். அதே மாதிரி ஃபோர்ட்ரானோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன். இது ஹை லெவல் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஓகே. நெக்ஸ்ட் இது நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் ட்ரை பண்ணி பாருங்க.
நெறைய பேருக்கு இது டெசிமல்ஸ் வந்தா எப்படி மேம் பண்றது? இல்லையா? பாயிண்ட் வச்சா. நம்ம எப்படின்னு கத்துட்டு இங்க திருப்பி வருவோம். நார்மலா இப்ப எதையுமே டெசிமலா மாத்தணும்னா, இது டெசிமல்னா 10க்கு மாத்துறது. பேஸ் 10. ஓகே. பேஸ் 2லருந்து பேஸ் 10. பைனரிங்கிறது பேஸ் 2. டெசிமல்ங்கிறது பேஸ் 10. ஓகேவா? இங்கே பாயிண்ட் குடுத்திருந்தாலும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இத 2 பார்ட்டா எடுத்துக்கணும். இன்டிஜர் பார்ட், ஃபிராக்ஷனல் பார்ட்ன்னு சொல்லுவோம். பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறது இன்டிஜர் பார்ட், பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறது ஃபிராக்ஷனல். அத அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேம் இத நான் இப்படி பண்ணி பழகிட்டேன்னாலும் பிரச்சனை இல்ல. சில பேர் இப்படி பண்ணுவோம். எப்பயுமே ஒரு நம்பர டெசிமலா மாத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி போடணும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இன்டு 2 டூ த பவர் 0லருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப இங்க நம்ம பைனரினால 2னால 2 டூ த பவர் 0, 1 இன்டு 2 டூ த பவர் 1, 1 இன்டு 2 டூ த பவர் ஸ்கொயர், 1 இன்டு 2 டூ த பவர் 3, இது 1 இன்டு 2 டூ த பவர் 4. இது. இந்த மாதிரி எழுதுறது தான் இங்க இப்படி எழுதியிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. கடைசியிலருந்து இப்படி போணும். மேம் நான் இப்பதான் இது பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம்னா, இந்த மாதிரி போட்டுக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்க இன்டிஜர் பார்ட். ஃபிராக்ஷனல் பார்ட்ட நம்ம எப்படி பண்ணுவோம்? பாயிண்ட்க்கு அப்புறம் இப்படி எழுதணும். இது ஆக்சுவலா எக்ஸாம்ல நீங்க ஒண்ணாவது இன்கேஸ் எனக்கு டைம் இருக்குன்னா, இப்படி எழுதணும் நீங்க. இது நார்மலா. இத தனியா நம்ம போட்டு இப்படி கண்டுபிடிச்சிடணும். இந்த டெசிமல் பார்ட்ட எப்படி எழுதணும்னா, 1 இன்டு 2 டூ த பவர் -1. இங்க 0 வராது. எப்பயுமே இந்த 0க்கு அப்புறம் இங்க -1. 2 டூ த பவர் -1, 2 டூ த பவர் -2ன்னு மாறிடும். பாயிண்ட்க்கு அப்புறம் போறது. அதுதான் இங்க 2 டூ த பவர் -1, 2 டூ த பவர் -2. இத தனியா போடும்போது 0.75 வரும். அதுக்கப்புறம் இந்த 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா 31.75. இத 4த்தையுமே நம்ம கண்டுபிடிச்சுட்டு, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 6 குடுத்திருக்காங்க. பேஸ் 6 குடுத்தாங்கன்னா, இதே தான் பேஸ் 6ல போடணும். 6 to the power 0. இந்த 102வ 2 into 6 to the power 0. 0 into 6 to the power 1. 1 into 6 to the power 2. இந்த மாரி எழுதி கண்டுபிடிச்சிடணும். டெசிமல் பார்ட் எப்பயுமே 6 to the power -1ல ஸ்டார்ட் ஆகணும். 0ல ஸ்டார்ட் ஆகணும். ஓகே. இந்த மாரி கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் வந்தா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். 2ஆ பிரிச்சுக்கணும். இன்டிஜர் பார்ட், டெசிமல் பார்ட். எது குடுத்திருக்காங்களோ நார்மலா நமக்கு பேஸ் 2, பேஸ் 10 அதான் பேஸ் 8, பேஸ் 16 இது 4 தான் நமக்கு இருக்கு. ஆனா சம்டைம்ஸ் 6 குடுத்தாங்கன்னா 6 எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஆக்டல் குடுத்திருக்காங்க. ஆக்டல்னா 8ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 16 ஹெக்ஸாடெசிமல் 16 குடுத்துருக்காங்க. அதே மாரி 16 வந்தா மட்டும் என்ன பண்ணுவோம்? ஆல்ஃபபெட்ஸ்லயும் ஆன்சர் இந்த இடத்துல வரல. நார்மலா நான் சொல்றேன். 16 வந்துச்சுன்னா 9க்கு அப்புறம் 10, 11, 12, 13, 14, 15, 16 வந்தா இங்க நம்ம ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜின்னு எடுத்தோம். ஓகேவா? இந்த 15 வரைக்கும் தான். 16 கிடையாது. எஃப் வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஆல்ஃபபெட்ஸ்ல எடுத்துக்கணும். இப்ப இந்த இடத்துல அது இல்ல. இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம எழுத போறோம் அவ்வளவுதான். ஸோ மேம் எனக்கு இது புரிஞ்சிருக்குன்னா, எக்ஸாம்ல டைம் இருந்தா, இந்த மாதிரி தான் இது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இல்ல மேம் இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா பரவால்ல. மத்ததெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நல்லா படிச்சு பண்ணிடுங்க. இது நம்பர் சிஸ்டம்ல கேட்பாங்க. பாயிண்ட் வச்சு வந்திருக்கு. நம்ம லக் சம்டைம்ஸ் ஈஸியாவும் வரும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இந்த மாரி மெத்தட்ல பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது. நெக்ஸ்ட் இது எம்எஸ் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். என்ன மேம் இது வந்திருக்குன்னா, கண்டிப்பா எம்எஸ் எக்ஸலுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. நீங்க இது படிச்சிருந்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நானும் சொல்றேன் எப்படி வரும். கன்சிடர் த ஃபாலோயிங் எம்எஸ் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். இப்படிதான் கொஸ்டின் குடுத்திருந்தாங்க. இது கம்ப்ளீட்டா ஒரு கொஸ்டின். டேபிளும் குடுத்திருப்பாங்க, இப்படியும் குடுத்திருக்காங்க எக்ஸாம்ல. நார்மலா எம்எஸ் எக்ஸல் என்னன்றத சொல்லிட்டோமா? இது என்னன்னு கத்துட்டு திருப்பி வருவோமா? இங்க என்ன குடுத்திருக்காங்க? B2ல 12 இருக்கு. C2ல 5 இருக்கு. இஃப் த ஃபார்முலா என்டர்ட் இன் E2ல ஃபார்முலா என்டர் பண்றேன். என்ன என்டர் பண்றேன்? $B $2 இன்டு $C $2. ஞாபகம் வச்சுக்கோங்க. $C $2. வாட் ஹேப்பன்ஸ் வென் காப்பி டு E3 அண்ட் E4ன்னு கேட்டிருக்காங்க.
ஓகே. E3, E4னா இதுதான். வேற ஒண்ணும் இல்ல. இது E2, இது E3. இது எப்படின்னு நான் சொல்றேன். இது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஓகே. என்னடா இதுன்னு விடாதீங்க. இதுல ஒவ்வொரு மார்க்கும் யுஜிசி நெட்ல இம்பார்ட்டன்ட் தான். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா தான் வரும். ஓகே. இது நார்மலாவே நான் சொல்றேன். எப்படி இருக்கும்னா எக்ஸெல் நமக்கு இப்படிதான் இருக்கும் எக்ஸெல். இது காலம். இங்க ஏ, பி, சி, டி, ஈன்னு இருக்கு இல்லையா? இதெல்லாம் காலம். இந்த 1, 2, 3ன்னு வருது இல்லையா? இதுதான் ரோ. ஓகேவா? இப்ப நான் A1 நான் சொல்றேன்னா, ஏ காலம் ஃபர்ஸ்ட் ரோன்னு அர்த்தம். ஏ காலம் ஃபர்ஸ்ட் ரோ. இப்ப B1 சொல்றேன்னா, பி காலம் ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல நம்பர் என்டர் பண்றேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3 நான் சொல்றேன்னா, B1ல என்ன இருக்கு? 3 இருக்கு. இப்ப நான் 2 இங்க என்டர் பண்றேன்னா, C1ல என்ன இருக்கு? 2. ஓகே. இதுதான். இது மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இப்ப இந்த ஒரு இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செல்லுன்னு சொல்றோம். இததான் நம்ம செல். ஓகேவா? அது அது நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இப்ப அடிஷன் பண்றேன். அப்ப அடிஷன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இப்ப A1, A2, A3 நம்பர்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபார்முலா எழுதுறேன். அந்த ஃபார்முலா எப்பயுமே ஃபார்முலால இஸ் ஈக்குவல் டூ வரணும். இஸ் ஈக்குவல் டூ சம் A1 to A3 அப்படின்னா என்னன்னா, A1 1, 2, 3 இந்த 3 நம்பரையும் அடிஷன் பண்ணணும்னு சொல்றேன் நான். அத எடுத்துட்டு போய் நான் இந்த A4ல கிளிக் பண்ணி இந்த ஃபார்முலாவ நான் இங்க போட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா இது 3ம் ஆட் பண்ணி இங்க வந்துரும். ஏன்னா, அந்த ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டூ கண்டிப்பா இருக்கணும். சம் A1 to A3. இதுதான் சம்மோட ஃபார்முலா. இன் கேஸ் எனக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா, A1 to A5. A1னா என்னது? காலம் A, ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் இருக்கிறது காலம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும்னா, மேக்ஸிமம், மினிமம் கவுண்ட் பண்ணணும். அவ்வளோதான். மேம் இதுல எங்க இந்த டாலர் வருதுன்னா, நான் சொல்றேன். இந்த டாலர்ல இருந்து தான் நெறைய கேட்கறாங்க. நமக்கு டாலர் வந்துச்சுன்னா, இது பேரு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது பேர் என்னது? அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். இந்த டாலர் வந்துச்சுன்னா என்னன்னா, அந்த நம்பர் அங்கேயே ஃபிக்ஸ் ஆயிடுதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப நார்மலா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஜுவல் வாங்க போறோம். எல்லா ஜுவல்லுக்குமே அங்க 8% தான் இப்ப வந்து ஒரு வேஸ்டேஜ் போட்டிருக்கான்னா, அவன் என்ன பண்ணுவான் எக்ஸெல் ஷீட்ல, அந்த 8% இப்ப B1ல அவன் எழுதியிருக்கான் 8%ன்னு. இத இவன் என்ன பண்ணிடுவான், டாலர் போட்டு டாலர் B1ன்னு போட்டுட்டான்னா, என்ன ஆயிடும், இந்த 8% அப்படியே லாக் ஆயிடும். எங்க வேல்யூ நான் ஆட் பண்ணாலும், இதே 8% தான் இங்க நான் எல்லா இடத்துலயும் எனக்கு ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இல்லன்னா நார்மலா ஒரு எக்ஸெல் ஷீட் எப்படி போகும்னா, 1 + 1 2 இந்த இடத்துல 3 + 1 இருந்தா இங்க 4. இப்ப நான் இங்க 2ன்னு போட்டுட்டு இத இப்படி ஸ்க்ரால் பண்ணி டவுன் கொண்டு போறேன்னா, அப்படியே ஆட் ஆயி வரும். நான் எதுவுமே பண்ணல, டாலர் ஆட் பண்ணலன்னா. ஏன்னா இங்க இருக்கிற வேல்யூவ தான் எக்ஸெல் எடுத்துக்கும். நான் லாக் பண்ணேன்னா என்ன ஆயிடும், இந்த வேல்யூவ எடுத்துக்கும், இந்த வேல்யூவ எடுத்துக்காது. அதுதான் லாக். ஓகேவா? லாக் பண்ணிட்டோம்னா, அந்த வேல்யூவ தான் எடுத்துக்கும். ரைட்? ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளவுதான். அதுதான் லாக். அதுதான் நம்ம டாலர்ன்னு சொல்றோம். ரைட்? அதுதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு இங்க கொஸ்டின்ல என்ன குடுத்துருக்காங்க, 2மே லாக் பண்ணிட்டாங்க. B2வும் லாக் ஆயிருக்கு, C2வும் லாக் ஆயிருக்கு. B2ல என்ன இருக்கு? 12 இருக்கு. C2ல என்ன இருக்கு? 5 இருக்கு. ஸோ 2ம் போய் இங்க எனக்கு E2ல 60 வருது. இது லாக் ஆனதுனால எனக்கு லைனா 60யே வந்துருது. இந்த இடத்துல இல்ல. நான் சொல்றேன். ஓகே. அதனால தான் எனக்கு 60, 60 ஏன்னா எல்லாமே எனக்கு அங்க லாக் ஆயிடுச்சு. அதுதான் இங்க நான் எக்ஸெல்ல பண்ணது. இது எக்ஸெல்ல பண்ணி பார்த்தது. ஓகேவா? இப்ப நம்ம இதே கொஸ்டின் இங்க எழுதியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், B2வும், C2வையும் நம்ம லாக் பண்ணியாச்சு. ஓகே. இந்த ஃபார்முலாவ எழுதுறோம். இந்த ஸ்டார் ஆஸ்டரிக்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். இது 2ம் மல்டிப்ளை பண்ணா 60 வருது. நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது, இது நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்க்ரால்னா டவுன்ல எடுத்துட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு, நம்ம லாக் பண்ணதுனால நமக்கு அதே வேல்யூ வருது. ஏன்னா 2த்தையுமே நான் லாக் பண்ணிட்டேன். ஓகே. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாரி வந்தா இப்படி பண்றது. அதனால தான் எனக்கு 60, 60, 60ன்னு வருது. அதுதான் இங்க நமக்கு ஆன்சர் வந்து இங்க 60, 60, 60. ஸோ 2மே லாக் ஆயிருந்தா அதே வரும். இன் கேஸ் நான் லாக்கே பண்ணல, அது பேரு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். அது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். லாக் பண்ணலன்னா, டாலர் சிம்பல் இல்லன்னா, அது பேரு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்றோம். இது உண்மையாவே எம்எஸ் எக்ஸெல்ல பண்ணது இது. அதே சம் போட்டுட்டு
நான் இந்த இடத்துல டாலர் போடல. இஸ் ஈக்குவல் டூ B2 இன்டூ C2 போட்டேன்னா என்ன ஆயிடுச்சு? 12 இன்டூ 5 60, 31 இன்டூ 9 279, 24 இன்டூ 12 288 அந்த மாரி அந்தந்த நம்பர நார்மலா எக்ஸெல் ஷீட் எப்படி வொர்க் ஆகுமோ, அந்த மாரி அது மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு போயிருக்கு. அவ்வளோதான். இதுதான் அப்சல்யூட்க்கும், ரிலேட்டிவ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத நான் சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆற மாரி இருக்கும். நீங்களே உட்கார்ந்து போடுங்க. ஏன்னா எனக்குலாமும் இது புதுசு தான். ஓகே நம்ம டெய்லி யாரும் எக்ஸெல் ஷீட்ல வொர்க் பண்ணிட்டு இல்ல. எல்லாம் நம்ம கத்துக்கிறது தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ கத்துக்கோ. பண்ணி பார்த்தா வரும். ஓகே. இது நம்ம டைரக்ட்டா பண்ணி பார்க்க இன்னும் நல்லா புரியுது. பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப நான் சொல்றேன். இப்ப ரிலேட்டிவ், அப்சல்யூட்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ்னா நார்மலா மூவ் ஆறது. அவ்வளதான். ஓகேவா? இப்ப வென் காப்பி டவுன் இப்ப நான் B2ல இருக்கிறத, இப்ப நான் டவுன்ல காப்பி எடுத்துட்டு போனா B3, B4ன்னு போயிட்டே இருக்கு. ரைட் சைட்ல எடுத்துட்டு போறேன். இப்படி எடுத்துட்டு போறேன்னா, C2, D2ன்னு மூவ் ஆயிட்டே இருக்கும். பட் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் C2, D இப்படி மூவ் ஆகுது. இது இப்படி மூவ் ஆகுது. ஓகேவா? இன் கேஸ் நான் டாலர் ஆட் பண்ணியிருந்தேன்னா, லாக் ஆயிடுது. ஸோ B2, D2 அப்படியே மாரி தான் போகுது. லாக் ஆயிடுச்சு. ஓகே. அடுத்தது இப்ப மிக்ஸடுன்னு நம்ம சொல்லுவோம். மிக்ஸட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது காலம். இங்க காலம் Bய நான் லாக் பண்ணிட்டேன். ரோ 2 வந்து நான் லாக் பண்ணல. அப்ப எப்படி போகும்? ரோ அதே மாரி இங்க இந்த 2வதுல நம்ம லாக் பண்ணிட்டோம். ரோவ லாக் பண்ணிட்டோம். எப்பவுமே இது காலம், இது ரோ. இத லாக் பண்ணிட்டோம். அதுக்கு ஏத்த மாரி ஓகேவா? சோ இப்போ இன்னொரு சம் வரும். அப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ரிலேட்டிவ் அப்சல்யூட்ட மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே கேட்கறாங்க. நெக்ஸ்ட் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எதையும் புதுசா கத்துக்க வேணாம். டைம் இருக்காது தான். ஆனா சில இம்பார்டன்ட் ஆனது நம்ம கத்துக்கிட்டா கண்டிப்பா 2 மார்க் வரும்னா, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக்கணும். ஓகேவா? சோ இந்த இந்த இதுக்கு பாருங்க. இது எல்லாமே பிஒய்கியூஸ்ல கேட்டது. சோ இதெல்லாம் தெரியணும் நமக்கு. அடுத்தது. வைரஸும், வார்ம் மட்டும் படிக்கிறோம். இந்த பாலிமார்பிக் வைரஸ், மெட்டாமார்பிக் வைரஸ்ன்னு ஒண்ணு போட்டிருக்கு. அது 2 தெரியலனா இந்த வார்ம்னா என்ன? ட்ரோஜன் ஹார்ஸ்னா என்ன? அத பத்தி கொஞ்சம் ஐடியா இருந்தா, அத வச்சு போணும் ஆன்சருக்கு. அதான். இது ஒண்ணே ஒண்ணு. இதெல்லாம் இதுலருந்து இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது எப்படி இருக்கும்னா, சில வெப்சைட் பார்த்தா உண்ம மாதிரியே இருக்கும். ஆனா அது ஃப்ராடு. அது ஃபேக்கா இருக்கும். அதுதான் ட்ரோஜன் ஹார்ஸ்ன்னு சொல்லுவோம். எ சீமிங்லி யூஸ்ஃபுல் புரோகிராம் தட் கன்டெயின்ஸ் ஹிடன் ஹார்ம்ஃபுல் புரோகிராம் கோட். இதுதான் இங்க உங்களோட க்ளூ இங்க. அப்பன்னா சிக்கு 1 வருது. அப்ப சிக்கு 1 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க தான் இருக்கு. வேற எங்கேயுமே இல்ல. அப்பன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஒண்ணு நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஆன்ஸர் வந்துருச்சுன்னா, நம்ம நெக்ஸ்ட்க்கு போயிடணும். ஓகே. சோ ட்ரோஜன் ஹார்ஸ்னா யூஸ்ஃபுல் புரோகிராம் மாதிரி இருக்கும் இது. நெக்ஸ்ட் வார்ம் என்னன்னா, எ மால்வேர் தட் ஸ்ப்ரெட் காப்பீஸ் ஆஃப் இட்செல்ஃப் த்ரூ எ நெட்வொர்க் வித்தவுட் யூசர் இன்டராக்ஷன். யூசர் இன்டராக்ஷனே தெரிந்த வார்ம்ஸ் என்ன பண்ணும்? அதுவே ரெப்ளிகேட் ஆயி போயிட்டே இருக்கும் நெறைய. இது மால்வேர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வார்ம். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இது 2 புதுசா இருக்க மாரி இருந்தாலும், இது 2 நமக்கு கன்ஃபார்மா தெரியும். இருந்தாலும் இப்ப கத்துக்கலாம். இந்த பாலிமார்பிக் வைரஸ்னா சேஞ்சஸ் இட்ஸ் சிக்னேச்சர் வித் ஈச் காப்பி மேட் டியூரிங் ரெப்ளிகேஷன். ஒவ்வொரு தடவ ஒவ்வொரு மாதிரி மாறுது. எப்படியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிமார்பிக் என்னமோ பாலி அதுவே தன்னை ஒண்ணு ஒண்ணா மாத்திக்குது. பாலினாலே நெறைய தானே. இந்த மாரி மாத்திக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் மெட்டாமார்பிக் வைரஸ்ங்கிறது கம்ப்ளீட்லி ரீரைட்ஸ் இட்செல்ஃப் ஈச் டைம் இட் இஸ் ரெப்ளிகேட்டட் சம்டைம் சேஞ்சிங் இட்ஸ் பிஹேவியரையும் மாற்றுது. அது மெட்டாமார்பிக். ஓகேவா? இதுல கொஞ்சம் எங்கன்னு பார்த்தீங்க சிக்னேச்சர மாத்துது ஒவ்வொரு தடவையும். அது பாலிமார்பிக். கம்ப்ளீட்லி மெட்டாமார்பிக் என்ன பண்ணுது? ரீரைட்ஸ் இட்செல்ஃப் ஈச் டைம் ஒவ்வொரு தடவையும் இட் இஸ் ரெப்ளிகேட்டட் சம்டைம் சேஞ்சிங் இட்ஸ் பிஹேவியரையும் மாத்துதுன்னா மெட்டாமார்பிக். சோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட். The Sanskrit Commission was headed by இதெல்லாம் ஒரு ஜெனரல் ஜெனரல் சொல்ல முடியாது. இது எப்பன்னா நமக்கு வரும். இல்லையா? சோ இது நான் சொல்றேன். இது வந்து சுனிதி குமார்
சாட்டர்ஜி ஆன்சர். ஓகே, சுனிதி குமார் சாட்டர்ஜி. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முதல்ல சான்ஸ்கிரிட் கமிஷன் ஃபர்ஸ்ட் கமிஷன் வருது 1956 to 57. ஓகேவா? ஸோ இட் வாஸ் ஹெட்டட் பை சுனிதி குமார் சாட்டர்ஜி. எதுக்கு அந்த கமிஷன் ஒர்க் ஆச்சு? டெவலப்ட் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் எஜுகேஷனுக்காக. இன்னும் ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஃபாதர் ஆஃப் சான்ஸ்கிரிட் யாருன்னு கேட்டா பாணினி. ஞாபகம் வச்சுக்கோ. அவரோட மெயினான ஒர்க் அஷ்டத்யாயின்னு சொல்லுவோம். அவரோட மெயின் ஒர்க் வந்து அஷ்டத்யாயி. இது பாணினியோட ஒர்க் இது. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. இது கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இதுக்கு ஆன்சர் அடாப்டேஷன் ரெஸ்பான்ஸ். என்ன சொல்றாங்கன்னா, இண்டிஜீனியஸ் நாலேஜ் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த இண்டிஜீனியஸ் இந்த வார்த்தை வந்தாலே நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை வச்சு, ஃபாரின்ல இருந்து எதையும் வாங்காம நம்மளோட வளம், அதுதான் இண்டிஜீனியஸ் பேர். நம்மளோட உற்பத்தி, ஓன் உற்பத்தி. ஓகே, அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் பெஸ்ட் கன்சிடர்ட் அஸ். அதை நம்ம பண்றதுக்கு பேர் என்னன்னா அடாப்டேஷன் ரெஸ்பான்ஸ். இந்த மிட்டிகேஷன் ரெஸ்பான்ஸ் நம்ம யோசிப்போம், இப்படி இருக்கலாமான்னு இல்லையா? இந்த ரெண்டுத்துக்குள்ள நமக்கு டவுட் வரும். அந்த டீகார்பனைசேஷன் எத்திக்கல் ரெஸ்பான்ஸ் கிடையாது. இப்படின்னா என்னன்னா, ஒண்ணு வருது, இதுக்கு நம்ம எப்படி பண்ணலாம்? இப்போ ஒரு ஃப்ளட் வரப்போது, நிறைய மழை பெய்யுதுன்னா அதுக்கு கரெக்டா ஒரு காவா ஏற்பாடு படுறோம் இல்லையா? அதுதான் அடாப்டேஷன் ரெஸ்பான்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்துல இன்னும் பயங்கரமா பெருசா இப்போ இப்போ நம்ம நார்மலா இப்போ என்னன்னா, இப்போ வந்து சிஎன்ஜி யூஸ் பண்றோம், கிரீன் ஹைட்ரஜன் கேஸ்லாம் யூஸ் பண்றோம் ஃபியூவலானா, அது மிட்டிகேஷன். ஒண்ணு இப்போ கார்பன் கிரீன் ஹவுஸ் கேஸஸை தடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்றது மிட்டிகேஷன் ரெஸ்பான்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டிஃபரன்ஸ். அடாப்டேஷன் ரெஸ்பான்ஸ் என்கிட்ட இருக்கிறதையே அது வர்றதுக்கு முன்னாடி நான் தடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது அடாப்டேஷன் ரெஸ்பான்ஸ். பெரிய லெவல்ல இல்ல, இருக்கிறத வச்சு நான் பண்றது. ஓகேவா? ஸோ இண்டிஜீனியஸ் நாலேஜ் சிஸ்டம்ங்கிறது ஹெல்ப் கம்யூனிட்டிஸ் அடாப்ட் டு என்வாயன்மெண்டல் அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ் யூசிங் நம்மளால தடுக்க முடியாது ஃப்ளட் வர்றது. ஆனா என்ன பண்ண, அதுக்குள்ள காவா ஏற்பாடு படுத்தி பண்றோம் இல்லையா? அதுதான் இங்க அடாப்டேஷன்ல. ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு நம்ம நெக்ஸ்ட் லெவல் இதுவா இருக்கு தேவை. அந்த மாதிரி இருக்கட்டும். அதை ப்ரமோட் பண்ற ஏஜென்சிஸ் யுனெஸ்கோ, எஃப்ஏஓ, யுஎன் கூட இருக்கு. தே ஆர் கேட்டகரைஸ்ட் அண்டர் அடாப்டேஷன், நாட் மிட்டிகேஷன் கிடையாது. மிட்டிகேஷன் அதை தடுக்கிறதுன்னு சொல்றதை விட, இப்போ நெக்ஸ்ட் இப்போ கிரீன் ஹவுஸ் கேஸஸ் தடுக்க இப்போ நான் ஒரு கார்பன் ஃபியூவலை கம்மி பண்றேன், ஏதோ ஒன்று கம்மி பண்றேன். அது அது வந்து மிட்டிகேஷன்ல. ஓகே, இது ட்ரெடிஷ்னல் யூசேஜ், ட்ரெடிஷ்னல் நாலேஜ் வச்சு கோப்பிங் அண்ட் சர்வைவல் பண்றது பேர் அடாப்டேஷன். அது அப்படி இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, இருக்கிறத வச்சு நம்ம பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் இது which agency launched the International Environmental Education Program IEEP? இந்த ஃபுல் நேமும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஏஜென்சி இதை லான்ச் பண்ணாங்க? இதுக்கு ஆன்சர் யுனெஸ்கோ. இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த ஐஇஇபி ப்ரோக்ராம் வந்து 1975ல பண்றாங்க. ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ தான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் யுஎன்இபி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது தான். ஓகே, ஸோ யுனெஸ்கோ அதுக்கப்புறம் யுஎன்இபி ஜாயின் ஆகிறாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ், இது ஃபுல் ஃபார்மும் தெரிஞ்சுக்கோங்க. யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். யுஎன்இபினா யுனைடெட் நேஷன் என்வாயன்மெண்டல் ப்ரோக்ராம். ஐயூசிஎன்னா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஜிஇஎஃப்னா குளோபல் என்வாயன்மெண்ட் ஃபெசிலிட்டி. இது கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. எதனா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு ஒரு பிவைக்கு ஒரு செஷன் பண்றோம்னா அதுல இருக்கிற ஆப்ஷன்ஸை மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் நெக்ஸ்ட்டுக்கு நமக்கு லீடா இருக்கும், வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், when was the Paris Agreement adopted? இது ரொம்ப ஓரளவு அந்த யூனிட் 9 சரியா படிச்சவங்களுக்கு புரிஞ்சிடும். நம்மளோட ஆக்ட்ஸ்ல வரும் பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015, COP21 அடிக்கடி நம்ம சொல்லுவோம். காப்புங்கிறது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். நிறைய நேஷன்ஸ் வேர்ல்ட் லெவல்ல யுனைடெட் நேஷன்ஸ் நிறைய சேர்ந்து பொல்யூஷன் கிளைமேட் சேஞ்சுக்காக எல்லாரும் ஒரு ஆனுவல் மீட்டிங் பண்றது தான் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்றோம். அது 2015ல நடக்குது. அதுதான் இங்க 12th December 2015. ஆக்சுவலா இங்க ட்ரிக்கியா கூட கொடுக்கல, கரெக்டா 2015 ஒரே இயர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இது ஈஸி தான். லாஸ்ட் இயர்ல ஜூன்ல வந்த கொஸ்டின் இது.
ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ பாரிஸ் அக்ரீமெண்டோட மெயின் ஆனது என்ன? எப்ப வந்துச்சு? COP21ல வருது. அவங்களோட மெயின் என்னன்னா, நம்மளோட குளோபல் வார்மிங்க 2 டிகிரிலேருந்து கம்மி பண்றோம். அட்லீஸ்ட் 1.5 டிகிரிக்கு கம்மி பண்ணணுன்றது இனிஷியேட். ஓகே. 2030க்குள்ள பண்ணலாம்னு ஒரு கோல் செட் பண்றாங்க. நெக்ஸ்ட். இது பாருங்க. இது எதனா ஒரு வருஷம் தெரியும். பார்த்துட்டு அதுலருந்து கொண்டு இதெல்லாம் நியூ அப்டேட்டட் INI ஆக்ட்ஸ்லாம். ஓகே. இது என்னன்றத பார்ப்போமா? இது ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் INIனா என்னன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம்னா, இப்ப சில IITs எல்லாமே என்னன்னா, நமக்கு அவங்க நல்ல ரிசர்ச்சும் பண்றாங்க. நெறைய அவுட்கம் இருக்கு. அதனால குளோபல் எக்கனாமியும் மாறுது. அந்த மாரி சில ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டீஸ INIன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுல இருக்கிறது தான் இந்த NIT, IIM, IIT, IIIT இந்த IIT இது எல்லாமே. அதோட ஆக்ட்லேருந்து வந்தது என்னன்றத கேட்டிருக்காங்க. ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அது உண்மையாவே கஷ்டம் தான். ஏன்னா எல்லாருமே இத படிச்சதில்ல. ஸோ இது இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்ப NIT ஆக்ட் எப்போ வருது? 2007 கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. NIT ஆக்ட் 2007. IIM ஆக்ட் எப்போ வருது? 2017. IIM 2017. IIIT 2014. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2014. அப்புறம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆக்ட் IIT ஆக்ட் வந்து 1961. இதுல நீங்க எதனா ஒண்ணு ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இப்ப IIT ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. IIT ஆக்ட் எப்போ வருது? 1961. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கண்டிப்பா. அடுத்தது NIT நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சில எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? 2007ல இருக்கு NIT. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. IIT 1961, NIT 2007. IIM பெங்களூர்ல இருக்கு. 2017 IIM எப்போ வருது? 2017ல வருது. இந்த IIITங்கிறது 2014ல வருது. அட்லீஸ்ட் ஒரு 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே வரும்னு சொல்ல முடியாது. எங்கன்னா இது கனெக்ட் ஆயி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது. இது என்னன்னு பாருங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். இதுக்கு ஆன்சர் ஏ. இது நமக்கு யூனிட் 9ல வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம். மொத்தம் 17 கோல்ஸ், 169 டார்கெட்ஸ் இருக்கு இதுல. ஓகேவா? மேம் எப்படி மேம் ஞாபகம் வச்சிருக்கேன்னா, அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆனத ஒரு 4, 5 ஞாபகம் வச்சுக்கிட்டா, அத வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தன? 17 குளோபல் கோல்ஸ், 169 டார்கெட்ஸ் இருக்கு. யுனைட்டட் நேஷன் 2015ல ஸ்டார்ட் பண்றாங்க. 2030க்கு கோல் செட் பண்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 234 யூனிக் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இண்டிகேட்டர்ஸ்னா எப்படி பண்ணலான்றது இருக்கும் அதுல. ஓகே. ஸோ இதுல எது ஞாபகம் வச்சுக்கலாம்? SDG 1 நோ பாவர்ட்டி, 2னா ஜீரோ ஹங்கர், 3ங்கிறது குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங், SDG 4 குவாலிட்டி எஜுகேஷன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 ஞாபகம் வச்சுக்கோங்க எஜுகேஷன். 6 கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். 7 வந்து அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. 11 வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். 13 வந்து கிளைமேட் ஆக்ஷன். அட்லீஸ்ட் இத மாதிரி ஒரு பாதி ஞாபகம் வச்சிருந்தா நம்ம அங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியும். ஆனா இது இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது. இது என்னன்னு பாருங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். இல்லையா? ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். ரினியூவபிள்னா நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அததான் ரினியூவபிள் நம்ம சொல்றோம். அதுல மெயினானது சோலார் எனர்ஜி. அப்ப சி நமக்கு இருக்கு. ஸோ இது 3த்துல தான் ஆன்சர் இருக்கு நமக்கு. அது தெரிஞ்சிருச்சு. பயோடீசல்,
பயோடீசல், விண்ட் எனர்ஜி கண்டிப்பா இருக்கு. இதையும் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது என்ன இருக்கும் நமக்கு? நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? சோலார் எனர்ஜி இருக்கும். இந்த பயோடீசல் இப்ப நெறைய யூஸ் பண்றோமா இப்போ? பயோடீசல்னா இன்னும் கொஞ்சம் என்வைரன்மென்ட்க்கு இது பண்ணாத நமக்கு கிடைக்கிறத வச்சு யூஸ் பண்றது. அடுத்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம நெறைய யூஸ் பண்றோமா? இந்த நியூக்ளியர் எனர்ஜிய தவிர மத்த எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜி. பட் டீசல் நம்ம அந்த அளவு சொல்ல முடியாது. இது பயோடீசல் எப்படி பண்ணுவாங்க? மென்யூர் யூஸ் பண்ணி பிளான்ட்ஸ் அண்ட் இத வச்சு யூஸ் பண்றது பயோடீசல். பயோமாஸ்ல யூஸ் பண்றது பயோடீசல். பிளான்ட்ஸ், வெஜிடபிள் ஆயில், அனிமல் ஃபேட்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்றது. இது ரினியூவபிள். ஓகேவா? நியூக்ளியர் எனர்ஜி ரினியூவபிள் கிடையாது. யுரேனியம், தோரியம்லாம் யூஸ் பண்றது. ஓகே. பட் சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் இது எல்லாமே ரினியூவபிள்ல சேர்றது. ஓகே. அடுத்தது. நெக்ஸ்ட் 14th. இது NEP 2020யோட அடல்ட் எஜுகேஷன்ல இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அடல்ட் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் லைஃப் ஸ்கில்ஸ் இருக்கு, ஒகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கு, கண்டினியூங் எஜுகேஷன் இருக்கு, பேசிக் எஜுகேஷனும் இருக்கு. இந்த ஆர்ட் அண்ட் எஜுகேஷன் மட்டும் இதுல இல்ல. ஸோ ஆன்சர் வந்து டி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஸ்டின் பாக்குறீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல என்னெல்லாம் இருக்குன்னா அடல்ட் எஜுகேஷன் மொத்தம் 5 காம்போனன்ட்ஸ் இருக்கு. அடல்ட் எஜுகேஷன்ல ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி அதான் பேசிக் எஜுகேஷன் இருக்கு, லைஃப் ஸ்கில்ஸ் இருக்கு, ஒகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கு, பேசிக் எஜுகேஷன் ஈக்குவலன்சின்னு ஒன்று அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பண்றது இருக்கு, கண்டினியூங் எஜுகேஷன் இந்த மாதிரி ஒரு 5 கொடுத்துருக்காங்க. 5 காம்பனன்ட்ஸ் இருக்கு. பட் ஆர்ட் அண்ட் எஜுகேஷன் அங்க கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் இது என்னன்னு பாருங்க. இதுக்கு ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நம்ம முதல்ல என்னன்னு சொல்றோம்? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி, MHRDன்னு சொல்றோம். ஓகே. அதுக்கப்புறம் தான் MOEன்னு மாறுது. பட் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. 1947 to 1985 ஆக்சுவலா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர் அப்படி சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 1985ல இருந்து 2020 வரைக்கும் MHRD நம்ம சொல்றோம். ஓகே. அதுக்கப்புறம் 2020ல இப்ப வரைக்கும் நம்ம அது என்னன்னு சொல்றோம்? MOEன்னே நம்ம சொல்றோம். ஓகே. அதே மாதிரி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வாஸ் த ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, what is the correct sequence of global warming potential of the following green gases from lowest to highest? இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. நான் சொல்றேன் ஏன்னு. ஃபர்ஸ்ட் GWP குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல்னா என்னன்னா, இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 இயர் டைம் ஹொரைசான் எடுக்கிறப்ப கார்பன் டை ஆக்சைடு இப்போ 100 வருஷம் இருக்கு. இப்போ 100 வருஷம் அதோட பேஸ் எடுத்து தான் நம்ம எப்பயும் GWP பார்க்குறோம்னா, கம்பேர் பண்ணும்போது மீத்தேன் வந்து 28 to 30 இயர்ஸ் வரைக்கும் அது இருக்கும் அந்த இடத்துல. பட் சூடு நிறைய கேப்சர் பண்ணும். ஆனா எவ்வளோ தங்குன்றது இது. ஓகேவா? ஸ்ட்ராங்கர் தென் கார்பன் டை ஆக்சைடு பட் ஷார்ட்டர் லைஃப் டைம் இருக்கும். பட் நைட்ரஸ் ஆக்சைட பொறுத்த வரைக்கும் 265 to 298 இயர்ஸ் வரைக்கும் அது இருக்கும். வெரி பவர்ஃபுல் கிரீன் ஹவுஸ் கேஸ். அதையும் தாண்டி இந்த CFC நம்ம நிறைய சொல்றோம் இல்லையா? குளோரோ ஃப்ளூரோ கார்பன் இது நிறைய ஒலட்டைல் ஆர்கானிக்ல இருக்கும். இந்த ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்ல இருக்கும். CFC ஃப்ளூரைட் ஃப்ளூரோ ஓகேவா? அந்தலாம் 4660 இயர்ஸ் வரைக்கும் கூட அதால இருக்கும். அந்த அளவுக்கு சூட வந்து கேப்சர் பண்ணும். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹை GWP அண்ட் லாங் அட்மாஸ்பியரிக் லைஃப் எது இருக்குன்னா, குளோரோஃப்ளூரோ கார்பன் இருக்கு. ஸோ அந்த பேசிஸ்ல நம்ம இத பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு நிறைய மீத்தேன், அதுக்கப்புறமா நைட்ரஸ் ஆக்சைடு, அதுக்கப்புறம் குளோரோஃப்ளூரோ கார்பன். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன், ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சிஎஃப்சி என்ன பண்ணும்? ஓசோன் லேயரை பாதிக்கும். பட் ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன் அது பண்ணாது. பட் இது வெரி ஹை ஜிடபிள்யூபி. இது ஐஜிடபிள்யூபி. பட் சிடபிள்யூ இதை விட கொஞ்சம் கம்மி ஹைட்ரோஃப்ளூரோ கார்பன். இது மான்ட்ரியல் புரோட்டோகால்ல இது பேன் பண்ணிட்டாங்க குளோரோஃப்ளூரோ கார்பன். இது கிகாலி அமெண்ட்மெண்ட்ல இதை கம்ப்ளீட்டா இதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இது ஓல்டு ஏசிஸ், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், இந்த ஸ்ப்ரேஸ்லாம் இது நிறைய இருக்கும் சிஎஃப்சி. இது இப்போ வர மாடர்ன் ஏசிஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்ல இதெல்லாமும் இருக்கு. ஹைட்ரோஃப்ளூரோ கார்பனும் இருக்கு. பட் இதை நம்ம ஃபேஸ் அவுட், இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, இதுவும் பாதிப்பு உண்டு பண்ணுன்னு சொல்றது. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது பேரு குளோபல் வார்மிங் பொட்டென்ஷியல். ஓகேவா? அடுத்தது இது என்ன? The Great London Smog consisted mainly of, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லண்டன் ஸ்மாக்ல சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் பார்ட்டிகுலேட் மேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்மாக்னாலே ஸ்மோக் பிளஸ் ஃபாக். ஓகே, ஸோ இந்த லண்டன் ஸ்மாக்னாலும் சரி, இல்லை கிளாசிக்கல் ஸ்மாக், இல்லை சல்ஃபரஸ் ஸ்மாக், எப்படினாலும் இதுதான். எதனால இது உருவாகுது? காஸ்டு பை கோல் பர்னிங், மேஜர் காம்பனன்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு, பார்ட்டிகுலேட் மேட்டர். ஸ்மோக் சூட்னா என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி என்னது துகள்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே தான். அதெல்லாம் சேர்ந்தது. அப்புறம் பேன் அண்ட் என்வோட். ஓகே, போட்டோ கெமிக்கலை கொண்டு வர்றதுன்னு சொல்லுவோம் நம்ம. இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த மாதிரி போட்டோ கெமிக்கல் வந்துச்சுனால அங்க சன்லைட்டோடதும் கொஞ்சம் வரும். அத லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸ்மாக், அதுக்கு காரணம் இது வேற. ஓகே, நெக்ஸ்ட். Which was the pertinent observation of the Indian Education Commission 1964 to 66? இந்த Indian Education Commission 1964 to 66 கோத்தாரி கமிஷன். ஓகே, இது என்னன்னு பாருங்க. So, which was the pertinent observation of the Indian Education Commission 1964 to 66? மெயினா இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, பிரமிட் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் பீயிங் ரீப்ளேஸ்டு பை எ ஃபிளாட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இந்த பிரமிட் டைப்ல இல்லாம பீயிங் ரீப்ளேஸ்டு பை எ ஃபிளாட் ஆர்கனைசேஷனா இருக்கணும். எல்லாரையும் ஒரே மாதிரி ஈக்குவலா கன்சிடர் பண்ணும். காமன் ஸ்கூல் சிஸ்டம்லாம் கொண்டு வர்றதெல்லாம் நிறைய பேஸ் பண்ணாங்கல்ல, அதுதான் அது. The traditional pyramid structure, many students at lower level, very few at higher level, அந்த மாதிரி இல்லாம could be replaced by a more flat and broad based structure. எல்லாருக்குமே ஈக்குவல் அக்சஸ் கிடைக்கணும், ஹையர் எஜுகேஷன் கிடைக்கணும், சோஷியல் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் கொண்டு வந்தது. இது கோத்தாரி கமிஷன். நெக்ஸ்ட். நல்லா பார்த்துக்கணும். நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. ஓகே, இது ஒண்ணுமே இல்ல. மொத்தம் நமக்கு 3 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, 1968, 1986, அதுக்கப்புறம் 2020. இது 1986 இந்திரா காந்தி, இந்திரா காந்தில ராஜீவ் காந்தி அவரோட இது பீரியட்னு சொல்ல முடியாது, ஸ்டார்ட் பண்ணது 1986. ஓகே, ஸோ இந்த 1986 பொறுத்த வரைக்கும் இது பார்த்தா தெரியும். இந்த பராக்ன்றது ஒரு ஸ்கூல் அசஸ்மெண்ட்டுக்காக 2020 கொண்டு வர்றது. இது 2020யோட இனிஷியேட்டிவ். மெரு வருது இல்லையா, மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச்ல கொண்டு வர்றது. ஓகே, இந்த மெரு யூனிவர்சிட்டிஸ், மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் ரிசர்ச் யூனிவர்சிட்டி, இதுவும் 2020 இனிஷியேட்டிவ். இந்த சியும் இயும் கிடையாது. அப்ப இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸ்டேட் லெவல் பிளானிங் அண்ட் கோஆர்டினேஷன் த்ரூ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஸ்சிஹெச்சி, இதெல்லாம் கொண்டு வந்தது. ஸ்டேட் லெவல் பிளானிங் எல்லாம் கொண்டு வந்ததும் 2020ல தான். 2020ன்னு சொல்ல முடியாது, இதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாங்க. ஓகேவா? இதுவும் கிடையாது. அப்ப ஆன்சர் இதுவும் இல்லைன்னா 1986 பொறுத்த வரைக்கும் நிறைய ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டத்தை இன்னும் நிறைய கொண்டு வராங்க. ஏன்னா நமக்கு இக்னோ 1985ல வரும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஓப்பன் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்.
கன்ஃபரிங் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் அண்ட் செலக்டட் காலேஜஸ்ல கொண்டு வர இது 2 தான் 1986ல கொண்டு வந்தது. ஓகேவா? ஸோ NEP 1986 என்ன பண்றாங்க? என்கரேஜ் அகாடமிக் அட்டானமி டு இம்ப்ரூவ் குவாலிட்டி அண்ட் இன்னோவேஷனுக்கு கொண்டு வந்தது. நெக்ஸ்ட் இது. சாரி. 20th கொஸ்டின். இதுல 1, 2 இயர் தெரிஞ்சா அத வச்சு ஓகே. இதுல இயரே நான் இது பண்ணலையா? எஸ். இதுல இயரே இல்ல. ஓகே. நான் இந்த இடத்துல எழுதி தரேன். இத வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. ஓகே. இந்த இடத்துல இத வச்சேன்னு இந்த 4 இயர் இருக்கு. ஓகே. 2017, 2018, 2021, 2011 இந்த 4 இயர் இருக்கு. இந்த இயரை வச்சு தான் வரும். ஓகே. சரி. இது முதல்ல என்னன்னு பார்த்துருவோம். இதுக்கு ஷோத் கங்கா 2011 கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தீக்ஷா 2017, அப்புறம் NDL 2018, ஏபிசி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் 2021 எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் தீக்ஷா ஞாபகம் வச்சுக்கோங்க 2017ல வருது. ஏபிசி இந்த கிரெடிட் சிஸ்டம்லாம் 2022 இனிஷியேட்டிவ் அதனால 2021 இதை வச்சு வரணும். நமக்கு இது மாதிரி 4 வருஷம் கொடுத்துருப்பாங்க. இதை என்ன கேட்டிருக்காங்க? ஏர்லியஸ்ட்ல இருந்து லேட்டஸ்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ எது முதல்ல ஆரம்பிச்சதோ பின்னாடி. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏபிசி எப்பன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். எத்தனை எம்டிஜிஸ் were adopted by the United Nations? 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்லினியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ் மட்டும் 8 மில்லினியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஓகே. ஸோ எத்தனை 2000ல ஸ்டார்ட் பண்றாங்க. 8 கோல் இருக்கு. பாவர்ட்டி, எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஹெல்த், என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அது ரிலேட்டடா. இது இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் நம்ம என்னதான் சில பாயிண்ட்ஸ் விட்டுறோம்ல அதுல இது இதை நம்ம தான் அழகா எப்படின்னா நம்ம யோசிச்சு பண்ணணும். இதுக்கு ஆன்சர் ஏ. இதுல எப்படி நம்ம பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ மார்க் 1 கம்ப்யூட்டர் இல்ல மார்க் ஃபர்ஸ்ட் இது முதல்ல வருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1937 to 44 வந்திருக்கு. ஓகேவா? ஒர்க் ஸ்டார்டட் இன் 1937, 19 ஸோ மார்க் 1 வர்றதுனாலே தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும். அந்த பேசிஸ்ல பண்ணுங்க. IBM 701 1952ல வருது. ஓகே. இதுதான் ஐபிஎம்மோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சயின்டிபிக் கம்ப்யூட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது IBM 650. ஓகே. IBM 650 1953ல வருது. IBM 650 was one of the most widely used computer by 1950. Introduced in 1953ல இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஓகே. ஃபர்ஸ்ட் 1952ல நெக்ஸ்ட் 1953ல வருது. நெக்ஸ்ட் யூனிவேக் 1 வந்து 1951ல வருது. ஓகே. இது 1951 ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இந்த USA. இது மட்டும் மார்க் 1 1937, யூனிவேக் 1 ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் 1951, அப்புறம் ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் IBM 1952, அதுக்கப்புறம் மாஸ் யூஸ்டு கம்ப்யூட்டர் 1953. ஓகே. நெக்ஸ்ட் இப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஈஸி தான் இது ஆக்சுவலா. கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. எங்கேயோ நமக்கு இதுல ஒரு க்ளூ கிடைச்சிரும். அதை வச்சு நம்ம போட்டுடலாம். இது ஆன்சர் இதுக்கு சி.
ஓகே. எந்த இடத்துல ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்து பண்ணிடுங்க. அவ்வளோதான். இங்க இஸ் இருக்கு, இங்க இஸ் இருக்கு. அப்பனா எந்த நம்பர் இங்க 2த்துலயும் இருக்கு? 3 இருக்கு. அப்ப இஸ் வந்து 3ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க ஆட் இருக்கு, இங்கேயும் ஆட் இருக்கு. அப்பனா எந்த நம்பர் இங்க ரிப்பீட்டடா இருக்கு? 6 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்பனா ஆட் வந்து 6. ஓகே. அடுத்தது வேற என்ன நமக்கு காஃபி தேவைப்படுதா? காஃபி இஸ் ஆட் தானே தேவைப்படுது. அப்ப காஃபி இப்ப இஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப ஸ்வீட் இங்கேயும் ஸ்வீட் இருக்கு, இங்கேயும் ஸ்வீட் இருக்கு. அப்பனா இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. அப்ப ஸ்வீட்டுங்கிறது 7 அப்ப 7 கிடையாது. அப்பனா 7ம் கிடையாது, 3யும் கிடையாது. அப்பனா காஃபி என்னது? 5 தானே? காஃபிங்கிறது 5. அப்பனா காஃபி இஸ் ஆட்க்கு என்னது? 5, 3, 6 அவ்வளதான். ஸோ ஈஸி தான் இது. இந்த மாரியும் நமக்கு வரும். வந்துச்சுன்னா எது ரிப்பீட்டடா வருதுன்னு பார்த்தா அதுலருந்து கரெக்ட் போயிடும். ஓகேவா? அடுத்தது இத பாருங்க. எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? இதுவும் யுஜிசி கொஸ்டின். எதுவுமே இதுல நார்மல் எல்லாமே யுஜிசில கேட்ட கொஸ்டின். அதுவும் ரீசன் பிவைக்யூஸ். எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஆன்சர் ஏ. ஓகேவா? இது எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு ஒரே தடவ. இப்ப 4 வருதா? இப்ப 4 வந்து 2 ஸ்கொயர். இது 16 வந்து 4 ஸ்கொயர். இது 6 ஸ்கொயர். இந்த மாரி போகுது. 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 6 ஸ்கொயர். அடுத்தது 64 என்னது? 8 ஸ்கொயர். இந்த மாரி போகுது. ஸோ ஆல்டர்னேட்டிவா. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற 27, 125 எப்படி போகுதுன்னா, இந்த 27ங்கிறது 3 கியூபா? 3 3s are 9, 9 3s are 27. அடுத்தது 125ங்கிறது 5 கியூபா? 5 5s are 25, 25 5s are 125. அப்புறம் என்ன வரும்? 3, 5 இது இது ஈவன் நம்பரா வந்திருக்கு. இங்க ஆட் நம்பரா வருது. அப்பன்னா 7 கியூப் தானே ஆன்ஸரு. இல்லையா? 7 கியூப் தானே நமக்கு ஆன்ஸரா வருது. அப்ப 7 கியூப் என்னது? அதுதான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? 7 7s are 49, 49 into 7 பண்ணிருக்கோம். 9 7s are 63. 7 4s are 20. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வரும் நமக்கு. அத பார்த்து புடிச்சுக்கணும். அடுத்தது. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இதுவும் வந்திருக்கு. இது டைரக்ஷன் சம். இதுவும் இந்த வாட்டி நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க மேம். இது எனக்கு தெரியலனா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓரளவு அந்த ஆன்ஸர் கிட்ட போயிட்டு நம்ம ஃப்ளூக்ல டக்குன்னு நமக்கு கொஞ்சம் வந்துரும். 2த்துக்குள்ள டவுட் வந்தாலும், ஒண்ண நம்ம கரெக்ட்டா புடிச்சிடணும். இதுக்கு இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே இங்க நார்த் இருக்கும், இங்க சவுத் இருக்கும். இங்க ஈஸ்ட், இங்க வெஸ்ட். ஓகே. இங்க இருந்தா இது நார்த் ஈஸ்ட், இங்க இருந்தா இங்க சவுத் ஈஸ்ட். ஓகேவா? சவுத் வெஸ்ட் இது. இது சவுத் ஈஸ்ட். இது நார்த் வெஸ்ட். ஓகே. இந்த இடம் கொஞ்சம் இந்த இந்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இது என்ன சொல்ல வராங்க? எ விமன் வாக்ஸ் 100 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். நார்த்ல ஒரு 100 மீட்டர்ஸ் நடக்குறான்னா, மேல இப்படி போறது. இப்படி மேல போணும். ஓகேவா? மேல போணும். டர்ன்ஸ் லெஃப்ட் ஃப்ரம் நார்த். எப்பயுமே இங்க நின்னுட்டு இந்த இடத்துல இருக்கிறோம்னா, அவங்க லெஃப்ட் எப்படி இப்படி தானே இருக்கும். ஸோ லெஃப்ட் இங்க வரும். அண்ட் ஃபேசஸ் வெஸ்ட் வாக்ஸ் 50 மீட்டர் நம்ம இங்க வரோம். டர்ன்ஸ் லெஃப்ட் அகைன் ஃப்ரம் வெஸ்ட். திரும்பி இங்க அப்படியே நடந்து வரா. 120 மீட்டர் இங்க நடந்து வரா. ஓகேவா? திரும்பி இந்த சைடு வெஸ்ட்ல நடந்து வரா. நவ் ஷி இஸ் ஃபேசிங் சவுத். இங்க நிக்கிறா. கரெக்ட் தானே? டர்ன்ஸ் ரைட் பை 45 டிகிரி. இப்ப இப்படி நிக்கிறோம்னா, நம்மளோட ரைட் சைடு இங்க தானே இருக்கும். இல்லையா? நம்மள ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க. ரைட் சைடு இங்க இருக்கு. அதுலருந்து 45 டிகிரி. 45 டிகிரினா இங்க. பாதி.
90 டிகிரினா ஃபுல்லா வந்துரும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 டிகிரினா என்னன்னா, இங்கருந்து இங்க தான் 90 டிகிரி. இங்கருந்து இங்க போனா 45 டிகிரி. ஓகே. ஸோ 45 டிகிரி அவ திரும்புனதுனால, சவுத்லருந்து இங்க போறதுனால, அவ எங்க இருக்கா? சவுத் வெஸ்ட்ல இருக்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 டிகிரினா ஃபுல்லா இப்படி திரும்பிரும். மொத்தமா ஒரு சர்க்கிள் எவ்வளோ இருக்கும்? 360 டிகிரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 360 டிகிரி. இதுல பாதினா 180 டிகிரி. இங்கருந்து இங்க திரும்புனா, இப்ப இங்க ஈஸ்ட்லருந்து இங்க நார்த்துக்கு வந்தா 90 டிகிரி. வெறும் இந்த பாதிக்கு வந்து 45 டிகிரி. அதுதான் இங்க சவுத் வெஸ்ட். இவ எங்க நிக்கிறான்னு சவுத் வெஸ்ட் ஆன்சர். சரி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இந்த ட்ரெயின் கணக்குங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து 1 மினிட். ஓகேவா? என்ன சொல்றாங்க? 200 மீட்டர் லாங் ட்ரெயின் இஸ் டிராவலிங் அட் எ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் 20 மீட்டர் பெர் செகண்ட். ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஹவ் லாங் வில் இட் டேக் டு கம்ப்ளீட்லி கிராஸ் எ 1000 மீட்டர் லாங் ரயில்வே பிளாட்ஃபார்ம். அவ்வளவுதான். 200 மீட்டர் ட்ரெயின் 220 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல போனா 1000 மீட்டர் ரயில்வே பிளாட்ஃபார்ம எவ்வளோ நேரத்துல கடக்கும்? அதுதான் அவங்க கேட்கறது. ஓகேவா? இத பார்ப்போம். டு கம்ப்ளீட்லி கிராஸ் த பிளாட்ஃபார்முக்கு நமக்கு என்னலாம் தெரியணும்? ட்ரெயினோட லென்த் என்னன்னு தெரியணும். பிளாட்ஃபார்மோட லென்த் என்னன்னு தெரியணும். ட்ரெயினோட லென்த் என்ன குடுத்துருக்காங்க? 200 மீட்டர் குடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்மோட லென்த் 1000 மீட்டர் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது 2த்த ஆட் பண்றோம். 1200 மீட்டர் நமக்கு வருது. இப்ப 2த்தையும் ஆட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரத்துல ட்ரெயின் கடக்குதுன்னா, ட்ரெயின் லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்ம் லென்த் ஆட் பண்றோம். 1200 மீட்டர் கிடைக்குது. இப்ப இவங்க என்ன கேட்கறாங்க? டைம் கேட்கறாங்க. நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் பை டைம்ன்னு நமக்கு தெரியும். அத வச்சு டைம் இஸ் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு நம்ம போடுறோம். பண்ணும்போது இப்ப டிஸ்டன்ஸ் என்ன? 1200. இங்க டைம் எவ்வளோ டைம் இங்க குடுத்துருக்காங்க? ஸ்பீட் எவ்வளோ குடுத்துருக்காங்க? 20 மீட்டர் பெர் செகண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ 20ய நம்ம அடிக்கும்போது இது 60. அப்பன்னா 60 செகண்ட்ஸ் வருது. ஸோ 1 மினிட். ஏன்னா இந்த இடத்துல செகண்ட்ஸ்ல இருக்கு. மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. இதுவும் மீட்டர்ல இருக்கு. அதனால நமக்கு பிரச்சனையே இல்ல. ஓகே. அப்படி இல்லன்னா 18/5ல மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி இருக்கும். பட் இங்க அந்த மாரிலாம் நமக்கு இல்ல. ஓகே. ஸோ எல்லாமே மீட்டர்ல குடுத்ததுனால நமக்கு டைரக்ட்டா வந்துருச்சு. இந்த மாரி வந்துச்சுன்னா, ட்ரெயின் லென்த், பிளாட்ஃபார்ம் லென்த்த ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு இப்ப லென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சுச்சு. எந்த ஸ்பீட்ல வருதுன்னு நம்ம கிட்ட சொல்லிருக்கோம். ஸோ அத 2த்த நம்ம இது பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிரும். ஓகே. அடுத்தது. நெக்ஸ்ட் இன்னொன்னு நம்பர் சிஸ்டம்ல குடுத்துருக்காங்க. இந்த மாரி கொஸ்டின் வந்திருக்கு. இது ஆக்சுவலா கொஞ்சம் ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எதையும் நம்ம ஒமிட் பண்ண முடியாது. இந்த மாரி வரும்ன்ற ஐடியா கண்டிப்பா இருக்கணும். என்ன கேட்டிருக்காங்க? இஃப் எல் பேஸ் எம் ரெப்ரசன்ட்ஸ் எ நம்பர் எல் இன் பேஸ் எம் நம்பர்ஸ் தென் விச் ஆஃப் த ஈக்வாலிட்டீஸ் ஆர் ட்ரூன்னு குடுத்துருக்காங்க. இதுல எது ட்ரூன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இது எல்லாமே டெசிமல்ல இருந்து தான் மாறுது. இது எல்லாமே டெசிமல்ல இருந்து தான் மாறுது. ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்ப டெசிமல்ல இருந்து இப்ப மாறுறதுன்னா, இப்ப என்ன குடுத்துட்டாங்க இங்க டெசிமல்லு? இந்த இடத்துல 512.125ன்னு குடுத்துருக்காங்க. பாயிண்ட் வந்திருக்கு. ஓகே. சோ இத எப்படி நம்மள அந்த மாரி பண்ணாலும் பண்ணலாம். நீங்க இப்படி பண்றதுனாவும் பண்ணலாம். இப்ப 2 2s ஆர் 4, 2 5s ஆர் 10, 1 2 6 ஆர் 12 இங்க 0. இந்த மாரி நம்ம பண்ணுவோம் இல்லையா? அதுதான் இங்க. இந்த டெசிமல் டூ பைனரி பண்ணும்போது, இந்த மாரி பண்றோம். ஓகே. நீங்க இது புதுசா படிக்க முடியாது. முன்னையே இத படிச்சிருந்தீங்கன்னா, இந்த மாரி நீங்க பண்ணீங்கன்னா, 2 1s ஆர் 2, 2 2s ஆர் 4 மீதி 1, 2 8s ஆர் 16 0. நமக்கு இங்க ரிமைண்டர் எதுவும் வரலன்னா, இங்க நம்ம 0 போட்டுட்டே வரணும். 2 6 ஆர் 12, 2 4s ஆர் 8 0, 2 3s ஆர் 6, 2 2s ஆர் 4 0, 2 1s ஆர் 2, 2 6 ஆர் 12 0. இந்த மாரி நம்ம எழுதிட்டே வந்துட்டு, பின்னாடிலருந்து அந்த நம்பர எழுதுனோம்னா, நமக்கு இந்த மாரி நம்பர் வரும். அதுதான் டெசிமல் டூ பைனரி. இந்த மாரி பண்ணோம்னா டெசிமல் டூ பைனரி. ஓகே. இதுல எது ரைட்ன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே.
ஸோ இது கொஞ்சம் வரும். கொஞ்சம் உங்ககிட்ட புக் இருந்தா பாருங்க. இல்ல நம்பர் சிஸ்டம் நானே பண்ணியிருக்கேன். அத கொஞ்சம் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. அந்த மாரி வர்றது. அடுத்தது. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. ஏன்ஷியன்ட் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் உஜ்ஜைன் வாஸ் ஃபேமஸ் ஃபார் த ஸ்டடி ஆஃப் இது ஹையர் எஜுகேஷன்ல வரும் நமக்கு. உஜ்ஜைன் எதுக்கு ஃபேமஸ்னா, அஸ்ட்ரானமிக்கு ஃபேமஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. உஜ்ஜைன் எதுக்கு ஃபேமஸ்? அஸ்ட்ரானமிக்கு ஃபேமஸு. இத தான் நம்ம பிரைம் மெரிடியன் ஃபார் இந்தியன் அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன் சொல்றோம். ஓகேவா? இதுல கிரேட் அஸ்ட்ரானமர்ஸ் லைக் வராஹமிஹிரா வொர்க்டு தேர். இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் ஆன் அஸ்ட்ரானமி were written. ஓகே. இதுல ஆந்த்ரோபாலஜின்னு சொல்றோம் இல்லையா? ஆந்த்ரோபாலஜினா த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். அவங்க ஆரிஜின் என்ன? கல்ச்சர் என்ன? சொசைட்டி என்ன? அவங்க எவல்யூஷன் என்ன? அத பத்தி படிக்கிறது ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவோம். ஜியாலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் த எர்த். ராக், மினரல்ஸ் பத்திலாம் படிக்கிறத ஜியாலஜின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா விடாதீங்க. ஓகே. சில இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் இருக்கும். இப்ப நம்ம நம்பர் சிஸ்டம் பார்த்தோம் இல்லையா? அதுவும் பாயிண்ட் குடுத்தாங்கன்னா கொஞ்சம் அது டைம் கன்சியூமிங் தான். ஓகே. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கடைசியா பண்ணுங்க டைம் இருந்தா. பட் இந்த மாரி கொஸ்டின் ஈஸி. இந்த மாரி டிஸ்கவுண்ட் கணக்குலாம் வந்தா விடாதீங்க. இத ஈஸியாவே நான் சொல்றேன். எ ஷாப்கீப்பர் ஃபர்ஸ்ட் இன்கிரீசஸ் த பிரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் பை 12% ஏத்துறாரு. அண்ட் தென் அனவுன்சஸ் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%. ஆக்சுவல் டிஸ்கவுண்ட் ஆன் த ஒரிஜினல் பிரைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது ஒண்ணுமே இல்ல. நீங்களே என்ன பண்ணுங்க, ஒரு ரூ. 100 கையில வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல என்ன பண்றாரு, எ ஷாப்கீப்பர் ஃபர்ஸ்ட் இன்கிரீசஸ் த பிரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் பை 12% முதல்ல ஏத்துனாரு. அப்பனா 100 ஓட 12% என்னது? 112. 12%னா ₹12 தானே. சோ அதோட உண்மையான விலை இப்போ ஒரு பால்னா, பாலோட விலை இப்போ 112ன்னு மாத்திட்டாரு. அதுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அண்ட் தென் அனவுன்சஸ் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 20% இதுல டிஸ்கவுண்ட்ன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப இதோட 112க்கு 11.2ங்கிறது 10%. ஓகேவா? எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல தெரியலன்னா ஜஸ்ட் பை 10 போடுங்க. இது என்ன வரும்? 11.2 தானே? எப்பயுமே இதுதான். ஓகே. 10%னா பை 10 பண்ணுங்க. 10% 11.2னா 22.4ங்கிறது 20%. ஓகே. அப்பனா 112ல ஓகே 22.4 நீங்க மைனஸ் பண்ணுங்க. இத மைனஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும் நமக்கு தெரிய வந்துரும். ஓகேவா? இங்க நீங்க 0.0 வச்சுக்கோங்க. இத வச்சு நீங்க பண்ணோம்னா, நமக்கு இந்த இடத்துல எவ்ளோ டிக்ரீஸ் ஆகுதுன்ற ஐடியா கிடைச்சிரும். இது நார்மலா ரஃப்பா போடுறது. அவ்வளவுதான் இது. ஓகே. இப்ப அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. 112ன்னு வச்சிருக்கோம். 22.40 வருது. குறைக்கும்போது 112ல 22.40 குறைச்சா 89.60 ஆக்சுவலா ரேட் அவ்வளோதான். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம சொல்றோம். ரூ. 100லேருந்து 89.60 கழிக்கும்போது ரூப்பீஸ் 10.40ன்னு வருது. இதுக்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். ரூப்பீஸ் 10.40க்கு பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா 10.4% தான் உண்மையாவே அங்க டிஸ்கவுண்ட்டு. அவ்வளோதான். ஓகே. இது கொஞ்சம் பெரிய நம்ம நார்மலா நமக்கு வச்சிருக்கிற புரிதல வச்சு இத பண்ணுங்க இத. அவ்வளோதான். இந்த மாரி வந்துச்சுன்னா. சம்டைம்ஸ் இங்க சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கனாலும் அந்த மாரி. அடுத்தது. இந்த மாரி வந்தா அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஃபிராக்ஷன்ஸ் இன் டிக்ரீசிங் ஆர்டர். இது நம்ம நெறைய படிச்சிருப்போம். பட் இப்ப பண்ண மாட்டோம். நார்மலா ஃபிராக்ஷன பொறுத்தவரைக்கும் நம்ம 17/21 இது நியூமரேட்டர், இது டினாமினேட்டர் சொல்றோம். எப்பயுமே டினாமினேட்டர் நமக்கு சேமா இருந்தா ஈஸியா நம்ம பண்ணிரலாம். இப்ப டினாமினேட்டர் சேமா இல்லாத பட்சத்துல இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சரி பண்றோம். அப்படி இன்கேஸ் இது தெரியலனா கூட நீங்க இப்படி கூட கண்டுபிடிக்கலாம். இப்படி உங்களுக்கு இந்த மெத்தட் தெரியும்னா பண்ணி பாருங்க. இத இப்படி ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு தெரியும் எது பெருசு. அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஓகே. இல்லன்னா, இத அப்படியே டெசிமலா மாத்திருங்க 4த்தையுமே. அதுக்கப்புறமும் கண்டுபிடிக்கலாம். 17/21, 15/19, 13/16, 14/17 இந்த மாரி பண்ணாலும் நமக்கு போகும். ஓகேவா? டெசிமலா மாத்தியும் பண்ணலாம். இது லைட்டா டைம் கன்சியூமிங் தான். ஓரளவு கால்குலேஷன் ஃபாஸ்ட்டா பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லையா? இல்லன்னா கடைசியா பண்ணுங்க. பட் எதையும் விடாதீங்க. அதான். அடுத்தது இது. இது ஐசிடி கொஸ்டின்.
இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொஞ்சம் லென்தியா தான் இருக்கும். ஈஸியா இருக்கும். பட் இதுல ஒண்ணு தெரிஞ்சா கூட நம்ம அந்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஆன்சர் நமக்கு புரிஞ்சிரும். அதுதான் மேட்ச் த ஃபாலோயிங் மல்டி ஆப்ஷன்ல ஒரு ட்ரிக் ஈஸி ஆக்சுவலா. படிச்சு பாருங்க. புரியும். ஈஸி தான். இதுல ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டு டக்குன்னு உள்ள போயிடுங்க. ஈஸியா ஒண்ணேன்னு சொல்லட்டுமா? இந்த பயோமெட்ரிக்ஸ் பத்தி நமக்கு நல்லா தெரியும். இல்லையா? நம்ம கைய வச்சாலும் சரி, கண்ணு நம்ம எடுத்துக்கிறது, இதானே பயோமெட்ரிக்ஸ்ன்னு சொல்றோம். ரிலைஸ் ஆன் சர்டைன் யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் சச் அஸ் ரெட்டினா ஸ்கேன்ஸ். பயோமெட்ரிக் அதுதான். ஓகே. நம்ம தம்ப் எடுத்துக்குது. தம்ப் இமேஜ கரெக்ட்டா கேப்சர் பண்ணுது இல்லையா? சோ அதுதான். அதுதான் பயோமெட்ரிக். அப்பன்னா பிங்கிறது 2 வந்துருச்சு. இப்ப இங்க பி2 வேற எங்கேயுமே இல்ல. இங்கேயும் இருக்கு. ஏவும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஏவா இருக்கலாம், இல்ல பியா இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இன்னொன்னு பார்த்தா புரிஞ்சிரும். இப்போ இந்த இடத்துல சில பேருக்கு ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ் இன் கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா, அத விட்டுருங்க. ஆத்தென்டிகேஷன் நமக்கு ஈஸி தானே. அது வருதான்னு பார்ப்போம். வெரிஃபைஸ் த டேட்டா கம்ஸ் ஃப்ரம் எ செக்யூர் அண்ட் ட்ரஸ்டட் சோர்ஸ் அண்ட் வொர்க் வித் என்கிரிப்ஷன் டு ஸ்ட்ரெங்தன் த இன்டர்நெட் செக்யூரிட்டிய பார்த்துக்குது. இது சொல்லலாமா? நம்ம ஆத்தென்டிகேஷன கரெக்ட்டா செக் பண்ணுதுன்னு சொல்லலாமா இத நம்ம? ஓகே. இத ஞாபகம் வச்சுக்கணும். இது இது பண்ணாலே தெரிஞ்சிருது. ஆத்தென்டிகேஷன்னா கரெக்ட்டா இவங்க தான் ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களா? அதுதானே ஆத்தென்டிகேஷன். சோ அதுதான். சோ ஆன்சர் இதுல பி தான். ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ்னாலே இப்ப பார்க்கலாம். ஆத்தென்டிகேஷன்னா என்னது? ஆத்தென்டிகேஷன் வெரிஃபைஸ் த ஐடென்டிட்டி ஆஃப் யூசர்ஸ் ஆர் என்ஷூர்ஸ் டேட்டா கம்ஸ் ஃப்ரம் எ செக்யூர் அண்ட் ட்ரஸ்டட் சோர்ஸா பாக்குது. பயோமெட்ரிக் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான் நமக்கு அங்க கீ. ஐபி அட்ரஸ் என்ன பண்ணுது? ஐபி அட்ரஸ் ஐடென்டிஃபைஸ் வேரியஸ் டிவைசஸ் லொகேட்டட் ஆன் எ நெட்வொர்க் கண்டுபிடிக்கிறது ஐபி அட்ரஸ். நம்ம டிவைஸ் எங்க நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. மேக் அட்ரஸ்ங்கிறது பிசிக்கல் அட்ரஸ் மாதிரி அது. மேக் அட்ரஸ் யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் which physical device is connected linked to given IP address. ஓகேவா? சோ மேக் அட்ரஸ் ஒரு பிசிக்கல் ஞாபகம் அது வந்து கீ டெர்ம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட மேக் ஐடின்னு சொல்றோம் இல்லையா? மேக் அட்ரஸ். ஓகே. சோ அத வச்சு இந்த கொஸ்டின் போறேன். ஓகே. அதே மாதிரி ஐபி அட்ரஸ்ங்கிறது இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ். மேக் அட்ரஸ்ங்கிறது மீடியா அக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரிஞ்சுக்கோங்க மேக் அட்ரஸ். அதே மாதிரி பர்பஸ் வந்து ஐடென்டிஃபைங் லொகேஷன் ஆஃப் அ டிவைஸ் ஆன் எ நெட்வொர்க். எங்க இருக்குன்னு பாக்குது. இது டிவைஸே மேக் அது எங்க இருக்குன்னு பாக்குது. இது அந்த மேக் புக்ல வர மேக்லயும் அந்தந்த மிஷினுக்கு இருக்கிறது. ஓகேவா? இது லாஜிக்கல் அட்ரஸ், இது பிசிக்கல் அட்ரஸ், இது ஃபிக்ஸடா இருக்கும். இது நெட்வொர்க், ஐஎஸ்பி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், இது ரவுட்டர் ஐபி அட்ரஸ் கொடுக்கிறது, இது மேனுஃபேக்சரர் கொடுக்கிறது மேக் அட்ரஸ். இது சேஞ்ச் ஆகாது. கேன் சேஞ்ச் வென் நெட்வொர்க் சேஞ்சஸ். ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகும். பட் மேக் அட்ரஸ் சேஞ்ச் ஆகாது. ஐபி அட்ரஸ் இந்த மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக் அட்ரஸ். ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது NAPCC ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த NAPCC நம்ம இந்தியாவோட இனிஷியேட்டிவ் கிளைமேட் சேஞ்சுக்காக அவங்க கொண்டு வராங்க. இதுல எதெல்லாம் இனிஷியேட்டிவ் இருக்கு? அதுதான் இங்க கேக்குறாங்க. இது ஆன்சர் சி. ஓகே. என்னன்னு பார்த்துட்டீங்க வாங்க. அப்பதான் புரியும். ஏன்னா இதுல சோலார் மிஷன், வாட்டர் மிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கிரீன் இந்தியா இருக்கு. ஓகே. ஓசோன் மிஷன், ஏர் மிஷன் இல்ல. என்னன்றது முதல்ல பார்த்தேன். NAPCCனா நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சின் பேரு. இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 2008ல ஸ்டார்ட் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எதுக்காக? டு அட்ரஸ் கிளைமேட் சேஞ்ச். எதெல்லாம் இருக்கு? சோலார் மிஷன், நேஷனல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி, நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட், நேஷனல் வாட்டர் மிஷன், அப்புறம் இமாலயன் இக்கோசிஸ்டம்க்கு, அப்புறம் கிரீன் இந்தியா, அப்புறம் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், அப்புறம் நேஷனல் மிஷன் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட்டிக் சேஞ்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 8 மிஷனை கொஞ்சம் எழுதி பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க. 2008ல ஸ்டார்ட் பண்ற ஒரு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் அடுத்தது இத பாருங்க. இது கம்யூனிகேஷன்லயும் சேர்த்துக்கலாம், இல்ல ஐசிடில சேர்த்துக்கலாம். எதுல வேணா வரும்.
எது ரைட்டுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் பார்க்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தெரியுது, டிஃபிகல்ட்டா தெரியுது. பட் ஆக்சுவலா இது ஈஸி தான். இதுல என்னன்னா, இந்த டிரான்ஸ்மிஷன் மோடு பத்தி தெரியலன்னா, இந்த கொஸ்டின் நமக்கு கஷ்டமா தெரியும். அதான். இதுக்கு ஆன்சர் வந்து பிசிடி. A radio broadcast is an example of automatic type of. அது என்னன்றத படிச்சுட்டு வருவோமா? A radio broadcastங்கிறது is an example of automatic type of transition mode. இது கிடையாது. இது ஆன்சர் ஏ கிடையாது. ஓகே. ஆன்சர் ஏ இதுல ஏ டு டில எது ட்ரூன்னு சொன்னாங்கல்ல. ஸோ இது கிடையாது. ஓகே. இது கிடையாது. பட் எ கீபோர்ட் கம்யூனிகேட்டிங் வித் எ கம்ப்யூட்டர் எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்மிஷன் மோடு. ஏன்னா சிம்ப்ளெக்ஸ்னா என்னன்னா கீபோர்ட்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு போகுது. அவ்வளவுதான். அது பேர் நம்ம சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் சொல்றோம். அது இருக்கு. இது ஆன்சர் ரைட். நெக்ஸ்ட், வாக்கி டாக்கி ஆப்ரேட் ஆன் ஆஃப் டியூப்ளெக்ஸ் டிரான்ஸ்மிஷன் மோடு. வாக்கி டாக்கி என்ன பேசுவோம், அவங்க நிறுத்தினவனும் அவங்க பேசுவாங்க. ஆனா பட் நாட் அட் த சேம் டைம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆஃப் டியூப்ளெக்ஸுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் பர்சன் ஸ்பீக் வைல் த அதர் லிசன்ஸ் வர்றது ஆஃப் டியூப்ளெக்ஸ்ல வர்றது. ஸோ இதுவும் ரைட்டு. டெலிஃபோன் கால்ஸ் ஆர் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபுல் டியூப்ளெக்ஸ் டிரான்ஸ்மிஷன். இப்போ 2 பேருமே சைமல்டேனியஸா பேசவும் முடியும், கேட்கவும் முடியும். இது ஃபுல் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். இது புதுசா இப்பதான் மேம் பார்க்கறனாலும் தெரிஞ்சுக்கோங்க. நார்மலா சிம்பிள் கம்யூனிகேஷன் ஒன் வே கம்யூனிகேஷனா இருக்கிறது சிம்ப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் நம்ம சொல்றோம். ரேடியோவா இருக்கட்டும், கீபோர்டா இருக்கட்டும். வாக்கி டாக்கிங்கிறது ஒருத்தவங்க முடிச்சவங்க தான் எடுத்தவங்க பண்ண முடியுன்றத ஆஃப் டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம். 2 பேரும் சைமல்டேனியஸா எது பண்ணுறத ஃபுல் டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே. இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. அடுத்தது. நெக்ஸ்ட் 36th கொஸ்டின். ஓகே. 50 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது மாக் 2 இது. ஸோ நம்ம 5 யூனிட்டோட பிஒய்க்யூஸ் பார்க்குறோம். ஒரு யூனிட்டுக்கு ஆல்மோஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் இருக்கு இதுல. அதனால கொஞ்சம் நிறைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதுல விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கெமிக்கல் பாராமீட்டர்ஸ் ஆஃப் த வாட்டர் குவாலிட்டின்னு கேட்டிருக்காங்க. Chemical parameters of the water quality. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதெல்லாம் செக் பண்ணுதுன்னா, pH லெவல் செக் பண்றோமா? ஓகேவா? ஹார்ட்னஸ் என்னன்னு செக் பண்றோமா? அத பொறுத்து அதுலயே கெமிக்கல் மிக்ஸ் ஆயிருக்குல்ல, அதுதான். இங்க டர்பிடிட்டி அது கொழகொழப்பு எப்படி வரும்னா, அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் மட்டா இதுவா இருந்தாலும் சரி, நெறைய குட்டி குட்டி அழுக்குங்க இருக்கிறது நெறைய இருக்கு. டர்பிடிட்டிக்கு ரீசனு. டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் இருந்தாலும் அதுல இருக்கிற கெமிக்கல் காரணமா இருக்கலாம். இல்ல பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட்னாலும். ஸோ ஏ, பி, டி, இ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் இதுக்கு பி. என்னன்னு பார்ப்போம். பிஹெச்னாலே என்னது? பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் நம்ம சொல்றோம். பிஹெச் லெவல்னாலே அதுல இருக்கிற ஹைட்ரஜன் அயான்ஸ் வச்சு சொல்றது. ஆசிடா, அசிடிக்கா, பேசிஸான்னு சொல்றது அதுதான். இப்போ லெசர் தென் 7 இருந்தா அது அசிடிக் வாட்டர். கரெக்ட்டா 7 ன்னா நியூட்ரல். இப்ப பியூர் வாட்டர்ல 7. இது பேசிக் அல்கலைன் சொல்லுவோம். மோர் தென் 7. இது ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஹார்ட்னஸ்ங்கிறது எப்படி சொல்லுவோம்? அதுல இருக்கிற டிசால்வ்டு கால்சியம் அண்ட் மெக்னீசியம் சால்ட்ஸ வச்சு தான் நம்ம அந்த தண்ணி ஹார்டா இருக்குன்னு சொல்றோம். இல்லையா? அது கெமிக்கல் பாராமீட்டர். இந்த டர்பிடிட்டிங்கிறது வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ். குட்டி குட்டியா இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ். இது ஒரு பிசிக்கல் பாராமீட்டர். இது கெமிக்கல் கிடையாது டர்பிடிட்டி. டிசால்வ்ட் ஆக்ஸிஜன்ங்கிறது அதுல இருக்கிற ஆக்ஸிஜன் அமௌண்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் டிசால்வ்ட் இன் வாட்டர். இது கெமிக்கல் இண்டிகேட்டர் ஆஃப் வாட்டர் குவாலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட்ங்கிறது ஆக்ஸிஜன் ரெக்வயர்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸையும் செக் பண்றது பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட்னு சொல்றது. ஓகேவா? இதுவும் கெமிக்கல் பொல்யூஷன் லெவல். பயோகெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட் தண்ணியில எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் அந்த ஆக்ஸிஜன் டிமாண்ட் அங்க தேவைப்படுதான்னு. ஆக்ஸிஜன் டிமாண்ட்னா அதுல இன்கேஸ் கெமிக்கல் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு இது கிடைக்காது, தண்ணி கிடைக்காது இல்லையா? அதுதான் இங்க சொல்றது. ஆக்ஸிஜன் கிடைக்காது. அதுதான் ஆக்ஸிஜன் டிமாண்ட்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது. இந்த கொஸ்டின் பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஃபிராக்ஷன்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். இது அதே ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? 17/5. ஓகே. இது என்ன பண்ண போறோம்? நியூமரேட்டர், டினாமினேட்டர் பார்ப்போம். டினாமினேட்டர் சரியா இல்லைன்னா ஒன்னு டெசிமலா சேஞ்ச் பண்ணி நம்ம பண்ணலாம். அடுத்தது. இது எம்எஸ் எக்ஸல். திரும்பியும் எம்எஸ் எக்ஸல் கொஸ்டின் வருது. நம்ம அங்கேயும் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? டாலர் சம். அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க.
டாலர் வந்தாலே ஃபிக்ஸட் ஆயிடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இது மிக்ஸட்ல கேட்டிருக்காங்க. இங்க காலம் பி வந்து லாக் ஆகல. ரோ 1 லாக் ஆயிருக்கு. அதே மாதிரி காலம் சி லாக் ஆகல. ரோ 3 லாக் ஆயிருக்கு. ஓகே. இதுதான் இஸ் ஈக்குவல் டு பி டாலர் 1 பிளஸ் ஜி டாலர் 3 பிளஸ் 5. என்ன பண்ண போறோம்? இந்த ஃபார்முலாவை D9ல வச்சிருக்கோம். அந்த D9ல இருந்து அதை நான் செல் F12க்கு நான் காப்பி பண்ணா எனக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே. செல் D9ல அதை F12க்கு நான் காப்பி பண்ணேன்னா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ரோ வந்து நகராது. ஓகே. செல் நகரும். இங்க இப்படி போறது நகரும். இப்படி வரும்போது நகராது. ஞாபகம் வச்சுக்கோ. அதுதான் ரோன்னு சொல்றோம். ஓகேவா? அதே ஃபர்ஸ்ட்ல என்ன நம்பர் இருக்கு, 3ல என்ன நம்பர் இருக்கோ அதே தான் வரும் எனக்கு. ஓகே. பட் இந்த இடத்துல போகும்போது நகரும். இப்ப கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடுது? Dல இருந்து Fக்கு போகும்போது D இருக்கு. Eக்கு போகும். Fக்கு போகும். ஓகே. பட் இது நகரும். ஏன்னா காலம் வந்து இங்க நமக்கு லாக் பண்ணல. அதனால என்ன ஆகுது? Fனா D பிளஸ் E தானே F. Dயும் Eயும் சேர்ந்தாதான் F. அதுதான் MS Excelோட ஃபார்மேட். அதுதான் என்ன பண்றாங்க? B பிளஸ் C பிளஸ் Fங்கிறது Dல இருந்துச்சுன்னா Fக்கு போகும்போது D பிளஸ் E பிளஸ் Fன்னு மாறிடும். அதுதான் இங்க வந்திருக்கு. இதை கொஞ்சம் பொறுமையா போட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள்காக நான் போட்டு பார்த்தது இது. இப்போ நானே இங்க அஸ்யூம் பண்ணி போட்டு பார்த்தேன். இப்போ Bல 10, Cல 20ன்னு வச்சிருக்கேன். இது ரெண்டுமே நம்ம லாக் பண்றோம். ஓகேவா? ஏன்னா ரோ நகராது. ரோ நகராது. அதனால என்ன ஆயிடுது? அதே வருது. 10 பிளஸ் 20 30. இந்த பிளஸ் 5 போட்டா 35 வந்திருக்கு. ஸோ இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளா ஒண்ணு போட்டு பார்த்தது அந்த இடத்துல. ஓகேவா? பட் இந்த இடத்துல எனக்கு நம்பருங்க இல்லாததுனால அதே தான் இந்த இடத்துல வரும். பட் இங்க நகரும் போது ஒண்ணுமே இல்ல. இங்க இப்படி நகரும் போது இப்போ B பிளஸ் C வந்து Dக்கு வந்தா மாதிரி Fக்கு வரும்போது என்ன வரும்? D பிளஸ் E தான் Fக்கு வரும். ஏன்னா இது லாக் ஆகல. அதுதான் அங்க ரீசன். ஓகே. சோ நீங்க பண்ணி பாருங்க புரியும். அடுத்தது. Which of the following Indian universities were modeled on the lines of the universities of London? லண்டன் யூனிவர்சிட்டி அந்த மாடல்ல தான் முதல்ல நமக்கு வருது யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா? முதல்ல 1857ல யூனிவர்சிட்டிஸ் வருது. என்னென்ன மாடல் யூனிவர்சிட்டிஸ் வருதுன்னா, இது நிறைய பேருக்கு தெரியும். கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி கல்கட்டா. அதே வருஷத்துல 3 யூனிவர்சிட்டியும் வரும். அது பிரிட்டிஷோட பிரசிடென்சில வரும். அதான் பிரசிடென்சின்னு சொல்லுவோம் நம்ம யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா? இது ABC. ரைட்டா? நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா முதல்ல வருது 1857ல. அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே செட்டப் ஆன் த சேம் பேட்டர்ன் அஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் மாதிரியே பண்றாங்க. இதுவும் இது மாடல் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் ஆந்திரா யூனிவர்சிட்டி 1926ல வருது. மைசூர் யூனிவர்சிட்டி 1916ல வருது. ஓகேவா? அதான் பிரசிடென்சி யூனிவர்சிட்டி சொல்றோம். நெக்ஸ்ட் இது பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். இது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? PH லெவல் வச்சு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஈஸி தான் இந்த கொஸ்டின். இப்ப நமக்கு இதுல நார்மல் வாட்டர் எவ்வளவு இருக்கும்னு தெரியும். 7 இருக்கணும்னு தெரியும். அதை வச்சு நீங்க போடுங்க. ஓகேவா? நார்மல் வாட்டர், ரெயின் வாட்டர், ஆசிட் ரெயின் வாட்டர், ஓஷன் வாட்டர் அப்படி கேட்டுட்டாங்க. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து பி. ஓகே. இப்ப நார்மல் வாட்டர் எப்படி இருக்கும்? pH லெவல் 7 இருக்கும். ரெயின் வாட்டர் எப்பயுமே ஸ்லைட்லி அசிடிக் டியூ டு டிசால்வ்டு கார்போனிக் ஆக்சைடு. அதனால 5 to 6 இருக்கும். ரெயின் வாட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். ஆசிட் ரெயின்ல வந்து சல்ஃபியூரிக் நைட்ரிக் ஆசிட் நிறைய இருக்கும். எப்பயுமே ஆசிட் ரெயின்ல சல்ஃபியூரிக் நைட்ரிக் ஆசிட் இருக்கும். அதனால pH லெவல் இன்னும் அசிடிக்கா இருக்கும். ஸோ பிலோ 7 போயிடும். ஓஷன் வாட்டர் பொறுத்த வரைக்கும் அல்கலைன் பேஸ் இருக்கும். டியூ டு டிசால்வ்டு சால்ட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் நிறைய இருக்கும். டிசால்வ்டு சால்ட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் நிறைய இருக்கிறதுனா pH லெவல் அபவ் 7 இருக்கும் ஓஷன் வாட்டர்ல. இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் வாட்டர் pH 7, ரெயின் வாட்டர் அசிடிக்கா இருக்கு டியூ டு டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு. அதான் கார்பானிக் ஆசிட். pH லெவல் 5 to 6. ஆசிட் ரெயின் இன்னும் கம்மியா இருக்கும். ஓஷன் வாட்டர் கொஞ்சம் அல்கலைன் ஜாஸ்தி இருக்கும் டியூ டு டிசால்வ்டு சால்ட்ஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ். ஸோ pH லெவல் அபவ் 7. அடுத்தது 41st.
இதுக்கு ஆன்சர் பி. Rita smartphone uses an open source operating system. Which of the following best describe the source code in an open source operating system? ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இட் இஸ் மேட் அவைலபிள் டு யூசர்ஸ். அதுதான் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் அண்ட் அவைலபிள் டு எவ்ரி ஒன். அதுதான் ஓப்பன் சோர்ஸ். அதை நம்ம வியூ பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இதுக்கு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் இல்லையா, இது எல்லாமே ஃப்ரீடம் இருக்கு. நம்ம யூஸ் பண்ண, மாடிஃபை பண்ண முடியும், டிஸ்ட்ரிபியூட் த சோர்ஸ் கோட் பண்ண முடியும். இட் மஸ்ட் பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆர் பெய்டு. அந்த மாதிரி சில இது ஃப்ரீ சோர்ஸ் வருது நமக்கு. ஜிஎன்யூ சாஃப்ட்வேர்லாம் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தனியா சொல்றது இருக்கு. இந்த ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேருங்கிறது சோர்ஸ் கோட் க்ளோஸ் ஆயிருக்கும் அண்ட் ஓன்டு பை அ கம்பெனி. யூசர்ஸ் cannot modify or share it without permission. அதுதான் விண்டோஸ் எல்லாம் ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் சொல்றோம். ப்ராப்ரியேட்டரினா பணம் கொடுக்கணும். ஓகே. ஓப்பன் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர்னா அலோ அக்சஸ் டு சோர்ஸ் கோட் இருக்கும். ப்ராப்ரியேட்டரி சாஃப்ட்வேர் அந்த மாதிரி சோர்ஸ் கோட் க்ளோஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இந்த மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. ஓகே, இது நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்புறம் இது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இது என்ன சொல்லியிருக்கிறாங்க மேட்ச்ல, the numerator of a fraction is increased by 25% and the denominator increased by 50%, leading to the value of 5/3. The original fraction is. இது நாலுமே ஃபிராக்ஷன்ல ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. மேம் இது எனக்கு கஷ்டமா இருக்கும், நான் விட்டுருங்க. ஆனா 4 1/3 மைனஸ் 3 1/2 கேட்டிருக்காங்களா? இது நம்ம ஸ்கூல்ல எல்லாமும் படிச்சிருக்கோமா? மிக்சட் ஃபிராக்ஷன். இதை வச்சு பண்ணுங்க. இது எப்படி பண்ணுவோம் நம்ம? 4 3s are 12, 12 plus 1 13. So 13/3 minus 3 2s are 6, 6 plus 1 7 பண்ணுவோமா? 7/2. இப்பயும் கீழே இருக்கிற டினாமினேட்டர் சரியா இல்லைன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 13 2s are 26 இல்லையா? மைனஸ் 7 3s are 21, 6 பண்றோம் நம்ம. 26 minus 21 5. ஸோ 5/6 வருது. அப்பனா ஆன்சர் பிக்கு 5/6 வருதுன்னா பிக்கு 3 வருது. அது ஸோ இதுல எல்லாமே கஷ்டமா இல்லை, ஒன்று ரெண்டு ஈஸியா இருக்கு இல்லையா? அதை வச்சு நம்ம பண்ணலாம். ஃப்ராக்ஷன் ஈக்குவலன் டு 40%. 40%னா என்னது? 40/100. இதை அடிச்சோம்னா 4/10. இதையும் அடிச்சோம்னா 2/5. ஆமா தானே? 2/5. அதோ இருக்கே 2/5. அவ்வளவுதான். ஸோ இது சி. இப்பனா சிக்கு என்ன வருது? 2 வருது. இதுக்கு 3 வருது. ஸோ இது ரெண்டுமே ஆக்சுவலா நம்ம பண்ற மாதிரி தானே இருக்கு இல்லையா? C2 B3 வருது. அது எங்க வருதுன்னு பார்ப்போம் நம்ம. C2 B3 இல்லையா? சாரி B2 B3. ஸோ அது எங்க வருது நம்ம பார்த்துட்டு அதோ இருக்கே B3 C2. ஓகேவா? ஸோ எது தெரியுமோ அதை வச்சு போலாம். மேக்ஸ் கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? எல்லாருமே ஒன்றும் மேக்ஸ் வந்து மேஜர் கிடையாது. எல்லாருமே இப்போ சைடில் கொஞ்சமா படிச்சுட்டு தான் போறோம். அதனால ஈஸியா தான் இருக்கும். ஈஸியா இருக்கிற மேத்ஸை கண்டிப்பா விடாதீங்க. அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் இது. த ரிக்வேதா கம்ப்ரைசஸ் டேஷ் ஹிம்ஸ். ரிக்வேதால எத்தனை ஹிம்ஸ் இருக்கு? இதுக்கு ஆன்சர் 1028. மொத்தம் 4 வேதம் இருக்கு இல்லையா? இதுல எத்தனை ஹிம்ஸ் இருக்குன்னு சின்ன சின்ன பாடல்களா இருக்கிறது 1028. ரிக்வேதால எத்தனை 10 மண்டலமா பிரிஞ்சிருக்கும்? 1028 ஹிம்ஸ்ன்னு சொல்றோம். அதை சுக்தாஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஞாபகம். அடுத்தது 44. இதுவும் இப்போ ரீசன் PYQ. ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். For disaster management, following process must be adopted. Disaster management, following process must be adopted. இதெல்லாம் நம்ம படிச்சதுல இருந்து வர யோசிச்சு எழுதுறது தான். இது எந்த புக்லாம் இருக்கு. நம்மளே இப்ப ACDE இதுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மைக்ரேஷன் மட்டும் கிடையாது. ஏன்னா மைக்ரேஷனுங்கிறது அங்கிருந்து நகர்ந்து போறது தானே நம்ம மைக்ரேஷன் சொல்றோம். அது மட்டும் கிடையாது, மற்ற 4மே இருக்கு. ட்ரைனிங், மிட்டிகேஷன், ரெஸ்பான்ஸ், டிடக்ஷன். இது எல்லாமே இருக்கு. இப்ப ட்ரைனிங் அதே மாதிரி ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும் ரெஸ்கியூ பண்ண கொள்ள. மைக்ரேஷன் இங்க வராது. அது ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் கிடையாது.
சம்டைம் மைக்ரேஷன் அந்த இடத்துல யாருமே அங்க வாழ முடியாம ஒரு ஃப்ளட் வந்து ஏதோ அப்ப மைக்ரேட் ஆகுது. அது அந்த இடத்துல ப்ராசஸ்ல கிடையாது. மிட்டிகேஷன் இருக்கு. ஓகேவா? மிட்டிகேஷன், ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஓகேவா? டிடக்ஷன் எப்பலாம் வருதுங்கிறத கரெக்ட்டா மானிட்டர் பண்றது டிடக்ஷன். அது இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட். இது ரீசென்ட்டா கேட்கறது இது. இப்ப வர கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இக்கோசிஸ்டம் பயோஜியோகிராபிக் ரியம்ஸ். இது ஒண்ணுமே இல்ல. சம்டைம்ஸ் என்ன ஆயிடுது, ஒரே மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு இடம் என்ன ஆயிடுது, நம்மளோட அந்த தட்டுகள் நகருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அது நகரும்போது நகர்ந்து போயிடுச்சு. பட் பிளேஸ் வேற வேற நகர்ந்து போயிடுச்சு. ஆனா ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்குன்றத தான் இங்க சொல்றாங்க. இக்கோசிஸ்டம் பயோஜியோகிராபிக் ரியம்ஸ்ன்னு சொல்றாங்க. இது இப்போ ரீசென்ட்டா கேட்ட கொஸ்டின். அதுக்கு தான் இத ஆட் பண்ணது. ஓகே. இது கண்டிப்பா நான் ஆனா இது மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்னோட கிராஷ் கோர்ஸ்ல இந்த கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? இது ஆன்சர் தெரியலன்னா, இத படிச்சுட்டே வருவோம் நம்ம. இத கொஞ்சம் இப்ப பார்த்துக்கோங்க. யுரேஷியாங்கிறது பாலியார்க்டிக் ரியம்ன்னு சொல்றோம். ஓகேவா? இது எங்கன்னா யூரோப், நார்த் ஏசியா, பார்ட்ஸ் ஆஃப் நார்த் ஆஃப்ரிக்கா. இது எல்லாமே சேர்ந்தது. பாலியார்க்டிக் ரியம் சொல்லுவோம். இது யுரேஷியா. எப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா அந்த சைடு வரத இண்டோ மலாயன் ரியம் இப்படியும் சொல்லுவாங்க. இண்டோ மலாயன் ரியம்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, சவுத் ஈஸ்ட் ஏசியா இதெல்லாம் ஓரியன்டல் ரியம்னு சொல்றோம். ஓகே. அப்புறம் நார்த் அமெரிக்கானா நியார்டிக் ரியம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு வருது. நியார்டிக் ரியம் ஞாபகம். அதே மாதிரி நம்மளது சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா. இந்தியாலாம் வந்தா ஓரியன்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சவுத் அமெரிக்கா வந்தா நியோட்ராபிக்கல் ரியம். இங்கேயும் என் வரல, இங்க என் தான் வருது. அதனால இதை பார்த்துக்கோங்க. நார்த் அமெரிக்கா நியார்டிக் ரியம், சவுத் அமெரிக்கா நியோட்ராபிக்கல் ரியம். நியோட்ராபிக்கலை பொறுத்த சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, கேரிபியன் அதெல்லாமே கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது பேர் என்னன்னா பயோஜியோகிராபிக்கல் ரியம்ஸ். இக்கோசிஸ்டம்ல வருது. ஓகே. இப்போ ரீசன்ட் கொஸ்டின் அதில் கேட்டிருக்காங்க. அடுத்தது arrange the phases of the life cycle analysis for information on environmental effects of products from first ல இருந்து லாஸ்ட் வரைக்கும். இதுவும் ரீசெண்டா கேட்ட கொஸ்டின். இது பேர் என்னன்னா லைஃப் சைக்கிள் அனாலிசிஸ். அப்படின்னா என்னன்னா என்வாயன்மெண்ட்டை பொறுத்தவரை எப்படி ஒரு 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 என்வாயன்மெண்ட்ல ஒன்று உருவாகுது, அது எப்படி அழியுது, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறது. அதுதான். ஓகே. அததான் இன்ஃபர்மேஷன் என்வாயன்மெண்டல் எஃபெக்ட்ஸ் எப்படி அது வந்து அது நமக்கு நல்லது பண்ணுது, இம்பாக்ட் கிரியேட் ஆகுது, அது கூட அழியுது இல்லையா? அது என்னன்றத நம்ம பார்க்கறது தான் லைஃப் சைக்கிள் அனாலிசிஸ் நம்ம சொல்றோம். இது என்னன்னு படிச்சுட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் இதுல என்னன்றதுன்னா லைஃப் சைக்கிள் அனாலிசிஸ் லாஜிக்கல் அண்ட் ஸ்டாண்டர்ட் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுது. இனிஷியேஷன் முதல்ல ஆரம்பிக்குது. ஆல்வேஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். டிசைட்ஸ் வாட் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் ஸ்டடி. நம்ம என்ன பண்ண போறோம் அதுதான் இனிஷியேஷன். அதுக்கப்புறம் இன்வென்ட்ரிங்கிறது லைஃப் சைக்கிள் இன்வென்ட்ரின்னு சொல்றோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எதை பத்தி படிக்கிறோமோ அதை பத்தின இன்புட்ஸ் கலெக்ட் பண்றோம். அது என்ன அவுட்புட் என்ன விடுது அத மாதிரி நம்ம பாக்குறது. இந்த டேட்டா கலெக்ஷன் ஸ்டேஜ்னு சொல்றோம். இம்பாக்ட்ங்கிறது லைஃப் சைக்கிள் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன அந்த டேட்டா கலெக்ட் பண்ணுச்சு அனலைஸ் பண்றத இம்பாக்ட்னு சொல்றோம். அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் uses results to reduce environmental impacts. இதுதான் ஃபைனல் டிசிஷன் ஸ்டேஜ். இது என்னன்னா இனிஷியேஷன், இன்வென்ட்ரி, இம்பாக்ட், இம்ப்ரூவ்மெண்ட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூவா வந்திருக்க ஒரு டாபிக் இது லைஃப் சைக்கிள் அனாலிசிஸ். அடுத்தது யூஜிசியை பொறுத்த வரைக்கும் அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் த யூஜிசி ஆக்ட் இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்ஸ் வர் எஸ்டாப்ளிஷ்ட்னு கேட்டிருந்தாங்க. இந்த யுஜிசி ஆக்ட் வரும் 1956ல வரும். இந்த ஆக்ட் எந்த இதுக்கு கீழே வருது, இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் கீழே எந்த செக்ஷன்ல வருது, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது என்ன ஆன்சர்னா செக்ஷன் 12 சிசிசி. ஓகே. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 12 சிசிசி. ஸோ இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்னாலே எல்லாமே ஐயூசிஏ, இன்ஃபிளிப்னெட் இது எல்லாம் were created to provide advanced ஷேர்டு ஃபெசிலிட்டிஸ் ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஆரம்பிச்சது இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு. இது என்னன்னா செக்ஷன் 12 சிசிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செக்ஷன் 12 ஆஃப் பினா என்னன்னா எலிஜிபிலிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டி ஃபார் யூஜிசி கிராண்ட் செக்ஷன் 12 பில இருக்கு. செக்ஷன் 12 ஏல எது இருக்குன்னா யூஜிசி டு ப்ரொமோட் அண்ட் கோஆர்டினேட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். இது ரெண்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இதெல்லாமும் கேட்கறாங்க. 12 பில என்ன இருக்கு, எலிஜிபிலிட்டி ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் யூஜிசி கிராண்ட். எந்த யூனிவர்சிட்டியில யூஜிசி கிராண்ட் பண்ணணும். செக்ஷன் 12 ஆஃப் ஏல எது இருக்குன்னா யூஜிசி டு ப்ரொமோட் அண்ட் கோஆர்டினேட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன். எதெல்லாம் கோஆர்டினேட் பண்றது, ஜெனரல் ஃபங்க்ஷன் பத்தி இருக்கு.
செக்ஷன் 12 ஆஃப் எச்ல என்ன இருக்குன்னா, அட்வைசரி அண்ட் அதர் சப்போர்ட்டிவ் ரூல்ஸ் பத்தி இருக்கு. ஸோ யுஜிசிய பொறுத்தனது அதுல நெறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல இருக்கிறது இதெல்லாம். அது இப்ப கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூன் 2025 டேட்டா ஹேண்ட்லிங் கொஸ்டின். இப்ப நம்ம பண்ணல. எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும், ஸ்டடி த டேபிள் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். The given data is regarding the number of paperback and hardbound books sold by 4 different bookshops ABCD. இது hardbound books, இது paperback books. ஓகேவா? சோ இதுல எவ்ளோ இந்த ஷாப் ஏல எவ்ளோ வச்சிருக்காங்க? எவ்ளோ சோல்ட் எவ்ளோ வித்து போயிருக்குன்னு இங்க குடுத்திருக்காங்க. இது சுத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு. Number of hardbound books sold by shop A is approximately what percent less than the number of paperback books sold by shop C. இதுக்கு நமக்கு தேவையானது எது தெரியுமா? பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அவ்வளவுதான். அதுதான் இங்க நமக்கு முக்கியம். பெர்சன்டேஜ் என்ன பண்றது? எவ்வளவுதுன்னு பார்த்து அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம். இல்லையா? சப்ட்ராக்ட் பண்ணிட்டு எப்பயும் அந்த காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் இங்க முதல்ல இருக்கிறது இங்க வரும். அத வச்சு பண்ணா நமக்கு வரும். ஓகே. சோ அது ரிலேட்டடா தான் இங்க 5 கொஸ்டினுமே பெர்சன்டேஜ் ரேஷியோ ரிலேட்டடா தான் குடுத்திருக்காங்க. ஓகே. சோ இதுவும் அதேதான். உங்ககிட்ட எதனா புக் இருந்துச்சுன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஞ்சம் பண்ணி பாருங்க. சுத்தி சுத்தி ரேஷியோ பெர்சன்டேஜ்ல தான் வரும். நம்ம கொஞ்சம் யோசிச்சு ஒரே ஒரு கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின் அழகா நீங்களே சால்வ் பண்ணாலே நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பத்தின ஒரு புரிதல் வந்துரும். அவ்வளவு. ஓகேவா? சோ இது மாக் 2 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஓகே. சோ நம்ம ஆப்லயும் நான் கொஞ்சம் நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்ல போனீங்கனாலும் சில டெஸ்ட்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுல 1, 2 டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் இருக்கும். இப்ப ஜூன் 2025 பேப்பர் இருக்கு. ஆகஸ்ட் 2025 மாக் பேப்பர்லாம் இருக்கு. அதுலயும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். அந்த சம் இல்லாம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது ஜூன் 2025 ஓட கொஸ்டின். இது டேட்டா ஹேண்ட்லிங் கொஸ்டின். ஓகேவா? சோ நம்ம இப்ப பார்த்தது கம்ப்ளீட்டா 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஐசிடி, பீப்பிள் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட், ஹையர் எஜுகேஷன். இந்த 5 யூனிட்லயுமே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 கொஸ்டின் பார்த்தாச்சு. ஓகேவா? இது எல்லாமே ரீசன் பிவைக்யூஸ். இப்படிதான் யுஜிசி நெட் கொஸ்டின்ஸ் வரும். கான்செப்டும் புரியணும். எம்சிக்யூ வர 10 ட்ரெண்டும் நமக்கு தெரியணும். பெருசா கொஸ்டின் இருந்தா அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வேணும். எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் மட்டும்தான் காரணம். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. கிராஷ் கோர்ஸ் இந்த 10 நாள்தும் நம்மளது முடிஞ்சிருச்சு. இத யாருன்னா நீங்க பார்க்கலன்னா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, அதையும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே நெறைய எம்சிக்யூஸ், பிவைக்யூஸ் உங்ககிட்ட எந்த புக் இருந்தாலும் அத பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இல்ல மேம், எனக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பிடிஎஃப் வாங்கி நான் கொஞ்சம் படிச்சுக்கிறேன்னா, நமக்கு ஆப் இருக்கு. ஆப்ல நம்ம ஈவன் இன்னைக்கு பண்ற இந்த பிஒய்க்யூ இந்த பிடிஎஃப்பும் நம்ம அப்லோட் பண்றோம். இது எல்லாமே இருக்கும். இந்த 10 நாள் பண்ண பிஒய்க்யூஸும் நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ₹400 ஆகும். கூட ஒரு ₹20 எக்ஸ்ட்ரா வரும் பிளாட்ஃபார்ம் ஃபீ. ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் கிடைக்கும். கூடவே ஜூன் 2025 மார்க்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கூட அந்த ஸ்வயம் பிரபா நான் காமிச்சேன் இல்லையா? இந்த சேனல் லிஸ்ட்டும் அதில ஆட் ஆயிருக்கும். பாருங்க. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலி இட்ஸ் அஃபோர்டபிள். ஓகே. இதுல நெறைய வொர்க் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.